எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் குமார் ஷா. நான் ஒரு கதை சொல்லி, ஒரு ஊர் சுற்றி, அப்புறம் ஒரு தியேட்டர் ஆக்டர். ஸோ இன்றைக்கி ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிகிட்ருக்கோம். ஸோ இந்த எஜுகேஷன் எங்கே ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா, வேட்டை சமூகத்தில் ஆரம்பித்தது இந்த எஜுகேஷன். கல்வி முறைங்கிறது ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் மாறிட்டு தான் இருக்குது. வேட்டை சமூகமாக இருக்கும்போது கதை எங்கே நடந்துச்சுன்னா, ஒருத்தன் வேட்டையாடிட்டு வருவான். இப்போ கேட்குதா? ஒருத்தன் வேட்டையாடிட்டு வருவான். வந்தோடனே கேட்பான், எப்படி வேட்டையாடினா? போன முறை பண்ணி செம்மையாக காண்டு ஏற்றி விட்டுருச்சு, ஆனால் இந்த முறை செம்மையாக பிடிச்சிட்டோம். ஏன்னா அந்த ஊரை ஒளிஞ்சு நின்று அடிக்கும்போது ஈஸியாக அடித்தாச்சு. ஓ சரி, அப்படின்னா நான் அடுத்த முறை நான் வேட்டைக்கு போகும்போது நான் அந்த மாதிரியே பண்ணுறேன். ஸோ வாழ்வாதாரங்கிறது அப்போது வேட்டையாடுறது தான் இருந்துச்சு. ஸோ அப்போ வேட்டையாடுறது தான் எஜுகேஷனாக இருந்துச்சு. அப்புறம் வேட்டை சமூகத்திலேருந்து நம்ம மேய்ச்சல் சமூகம் வரும்போது பயிர்களை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. நான் இந்த நேற்று போட்டேன், அது வந்துச்சு, அது போட்டேன், இது வந்துச்சு. ஸோ இப்போ அதுதான் ஒரு எஜுகேஷனாக மாறுச்சு. அப்புறம் குருகுல கல்வி, திண்ணை கல்வின்னு ஒவ்வொன்று பக்கமாக கல்வி முறை ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இன்றைக்கி கல்வி அப்படிங்கிறது எத்தனையோ பேர் எவ்வளோ விமர்சனங்கள் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி பணம் வேணும்னா ஏதாவது படிக்கணும், வேலைக்கு போகணும். ஸோ அதுக்காக ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் உருவாக்கியிருக்காங்க. எல்லோரும் சொல்லுவாங்க, இந்தியா எஜுகேஷன் மெக்காலியா சிஸ்டம் அப்படி இருக்குது. ஸோ நீங்கள் ஃபாரின்லாம் போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ அப்படிலாம் கிடையாது. எல்லா இடத்துலையும் காமன் எஜுகேஷன் சிஸ்டம் தான் போயிட்டுருக்கு. வெவ்வேறு மாதிரி இருக்குது, அவ்வளோதான். ஸோ ஹைராரிக்கலில் பார்த்தா தமிழ்நாட்டில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கீழே வச்சு பேசுவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆரம்பிக்கும், கவர்மெண்ட் ஸ்கூல் மெட்ரிகுலேஷன். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது, அப்புறம் மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி, அதுக்கடுத்து பார்த்தா ஆல்டர்னேட் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே ஓப்பன் ஸ்கூல் இப்போது பேசிகிட்டு இருக்காங்க. ஹோம் ஸ்கூலிங் வேறு, ஓப்பன் ஸ்கூலிங் வேறு. ஓப்பன் ஸ்கூல் வருஷத்தில் 5 எக்ஸாம் எழுதுனா போதும். அதாவது 1ஆம் கிளாஸ்லேருந்து 12th வரைக்கும் 5 எக்ஸாம் எழுதுனா போதும். அது ஓப்பன் ஸ்கூல். ஹோம் ஸ்கூலிங்கிறது என் குழந்தைக்கு எக்ஸாமே வேணாம், நான் வீட்டில் வச்சு சொல்லி கொடுக்குறேன். ஆல்டர்னேட் ஸ்கூலுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் என்ன பெரிய வித்தியாசத்தை பார்க்க முடியும்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் குழந்தைங்க சுதந்திரமாக இருப்பாங்க, ஆல்டர்னேட் ஸ்கூல்லையும் குழந்தைங்க சுதந்திரமாக இருப்பாங்க. ஆனால் வித்தியாசம், கவர்மெண்ட் ஸ்கூலில் இனோவேட்டிவாக பசங்க திங்க் பண்ணுவாங்க, சொல்லி கொடுக்கறதுக்கு வாத்தியார்கிட்ட அதுக்கான மனநிலை ஓப்பனில் இருக்காது. ஆனால் ஆல்டர்னேட் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் எல்லாருமே ஓரளவுக்கு ஓப்பன் மைண்டடாக இருப்பாங்க. காரணம் பிஎட் முடித்தவங்க, எம்ஃபில் முடித்தவங்க வாத்தியாராக ஆல்டர்னேட் ஸ்கூலில் இருக்காங்களான்னா இல்லை. சும்மா ஊர் சுற்றிட்டு இருக்கிறாங்க, அவங்கள வாத்தியாராக கூப்பிட்டுக்குவாங்க. அவன் எம்ஃபில் ஃபிசிக்ஸ் முடிச்சிருப்பான், டாக்டரேட் கெமிஸ்ட்ரி முடிச்சிருப்பான், ஏதோ ஒரு கோர்ஸ் முடிச்சிருப்பாங்க, ட்ராமா தெரப்பி பண்ணியிருப்பாங்க. அவங்க சும்மா சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தோணும், சரி கொஞ்ச நாள் ஒரு பிரேக் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூலுக்கு போவாங்க. ஸ்கூலும் அவங்கள ஏற்றுக்கும், நல்ல சம்பளம் கொடுக்கும், அவங்களுக்கும் ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ் ஓனாக அவங்களே க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் ஆல்டர்னேட் ஸ்கூல்ஸில் டீச்சர்ஸோடைய வேலைங்க இருக்குது. ஹோம் ஸ்கூலுக்கு போகிறது என்ன பிரச்சனை? ஸ்கூலுக்கு ஏன் என் குழந்தைய அனுப்பாமல் வீட்டிலே வச்சு பாடம் நடத்தலாம் இல்லையா அப்படின்னு நமக்கு ரொம்ப பேருக்கு ரொம்ப சிந்தனை வரும். ஒன்று, இதில் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. ஹோம் ஸ்கூலிங்லேயும் பிரச்சனை இருக்குது, ஸ்கூலுக்கு போகிறதுலேயும் பிரச்சனை இருக்குது. குழந்தைங்க பற்றி நம்ம ரொம்ப தவறாக புரிஞ்சு வச்சுருக்கிறோம். நமக்கு விமர்சனம் சொல்லி கொடுக்குற அளவுக்கு, விமர்சனம் பண்ணுற அளவுக்கு வேலை நம்ம செய்கிறோமானா ஒன்றும் செய்கிறதில்ல. வெறும் விமர்சனம், அது சரியில்லை, இது சரியில்லை, ஸ்கூல் சிஸ்டம் சரியில்லை. ஒரு ஸ்கூல் சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ ஸ்கூல்ஸை பார்த்துருக்குறோம், எவ்வளோ குழந்தைங்க கூட நம்ம பேசியிருக்கோங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னால் பேச முடியும், ஏன்னா நம்ம வேலை பார்த்துருக்குறோம். எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலும் ரொம்ப மோசம்லாம் கிடையாது. சில கவர்மெண்ட் ஸ்கூல் நான் பார்த்துருக்கேன். அவர் வாத்தியார் கிட்டத்தட்ட அவர் கையிலேருந்து 1.5 லட்சம்லாம் செலவு பண்ணி அந்த ஸ்கூலை ஆல்டர்னேட் பண்ணி அந்த கம்யூனிட்டி கூட சேர்ந்து அந்த ஸ்கூலில், கவர்மெண்ட் ஸ்கூலை ரன் பண்ணுற கவர்மெண்ட் டீச்சர்ஸும் இருக்க தான் செய்கிறாங்க. பசங்களும் அதே மாதிரி
செம்ம பிரில்லியண்ட்டாகவும் இருக்கிறாங்க. அப்போது சிலபஸை தாண்டி அந்த ஸ்கூலில் சில விஷயங்கள் ரொம்ப விஷயங்கள் பேசுகிறாங்க. மேகசின் பப்ளிஷ் பண்ணுறாங்க, இன்டர்நெட் இருக்குது. ஸோ நீங்கள் கம்பேரிஷன் தானே பண்ணுறோம் எல்லாத்துக்குமே. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் கம்பேரிஷன் பண்ணுறது, அங்கே ஸ்கூல் பஸ் இருக்குது, இந்த ஸ்கூலில் பஸ் கிடையாது, அந்த ஸ்கூல் ஐடி கார்டு இருக்குது, இந்த ஸ்கூல் ஐடி கார்டு கிடையாது. ஸோ இந்த மாதிரி கம்பேரிஷன் பண்ணுறதுனால கவர்மெண்ட் ஸ்கூல் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஓகே அப்போனா இதெல்லாம் என் ஸ்கூலில் வச்சா குழந்தைங்க வருவாங்களான்னு சொல்லிட்டு அவங்களும் அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நல்ல ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஸ்கூலை விட்டு ஒரு குழந்தைய வீட்டில் வச்சு படிக்க வைக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஒரு லேர்னிங்கிற ஒரு விஷயம் குழந்தைங்க கிட்ட அடிப்படையாக சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு குழந்தைங்க இன்னொரு குழந்தைங்கிட்ட இருந்தால் கற்றுக்க ஆரம்பிக்கும். இப்போது பாடம் நடத்திட்டே இருக்கும்போது வேறு மாதிரி குழந்தைங்க மனநிலை இருக்கும். கதை சொல்லும்போது வேறு மாதிரி இருக்கும், படம் வரையும் போது வேறு மாதிரி இருக்கும். ஒரு படம் வரலான்டா, கதை சொல்லலான்டான், சரிண்ணா. அவன் ஒரு படம் வரைவான், வரைஞ்சிட்டு இருக்கும்போது பக்கத்தில் பார்ப்பான், என்னடா வீடு இவ்வளோ பஸ் இருக்குது, இது இங்கே நான் அந்த ஊரில் பார்த்த விடுறா, அப்படியே சேர்றான்னு சொல்லிட்டு அவன் வரைய ஆரம்பிப்பான். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அந்த டிஸ்கஷன் அவங்களுக்குள்ள ஒரு மொழி இருக்கும், அந்த மொழிக்குள்ளே அவங்க பேசிக்குவாங்க. அந்த மொழி உங்களுக்கு தெரியுமானா தெரியாது, ஏன்னா அவங்க எல்லார் மண்டைக்குள்ளேயும் அறிவு சேர்ந்து இன்டலெக்சுவல் ஆயிடுச்சு. காக்கா வந்து அவன் கதை சொன்னான், அந்த காக்கா வந்து பறந்து போயிட்டே இருந்துச்சா, போயிட்டே இருந்துச்சு, அப்புறம் என்ன பண்ணுச்சு, கடைசி மாரல் சொல்லு அப்படின்னு ஒரு திணிப்பு நம்ம திணிப்போம். ஸோ ஏன் மாரல் சொல்லணும் எனக்கு புரியல, எதுக்கு மாரல் சொல்லி வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க? ஸோ எஜுகேஷன் ஒரு எப்படி பேட்டர்ன் பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணியிருக்குது, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணியிருக்குது, அதை எல்லாருமே கற்றுக்கணும்னு நினைக்கிறோம். பட் ஒரு லோக்கலைஸ் எஜுகேஷன் வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னா முடியும். அது உங்களால் முடியும், உங்கள் பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸால் முடியும். அதை பற்றி நம்ம என்றைக்காவது போய் ஸ்கூலில் பேசியிருக்கோமா? இல்லை. நீங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு வீட்டுக்குள்ளே பேசியிருக்கிறீங்களா அப்படின்னா இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு லோக்கலைஸ்ட் எஜுகேஷன் என்ன சொல்ல வருவாங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம அறிமுகப்படுத்த வேண்டியது நம்ம ஊரை, நம்ம ஊரில் இருக்கிற மரம், நம்ம ஊரில் இருக்கிற பறவை, நம்ம ஊரில் இருக்கிற பூச்சிங்க, நம்ம ஊரில் இருக்கிற குளங்க, நம்ம ஊரில் இருக்கிற கோவிலுங்க, தாத்தா பாட்டி. ஸோ இவங்க எல்லாத்தையுமே அறிமுகப்படுத்துறதுக்கு நம்ம அடிப்படையாக ஒரு குழந்தைங்கிட்ட உரையாடல் பண்ணுறதுக்கு ரொம்ப இயல்பான விஷயம் என்னன்னு சொல்ல வந்தால் கதை. ஒரு கதையை தாண்டி ஒரு அழகான ஒரு உரையாடல் இருக்குமானா இருக்காது. அது ரொம்ப அழகான ஒரு உரையாடல். ஒரு குழந்தைக்கு கதை சொல்கிறது வந்து வயிற்றில் இருக்கும்போதே சொல்ல ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்கு காது கேட்காதுங்க அப்படின்னு யார் சொன்னால் கேட்கும், அது உணர ஆரம்பிக்கும். ஒரு குழந்தைக்கு கிட்ட நம்ம கதை சொல்ல ஆரம்பிக்கிறோன்னா, அந்த கதையில் நமக்கு கதை சொல்கிறது எப்படி சொல்லணும் அப்படின்னு எனக்கு புரிதல் இருக்குன்னா, ஒரு குழந்தைக்கு ஒரு கேரக்டரை நம்ம இமேஜினேஷன் பண்ணணும், ஒரு ஃபேண்டசி பண்ணணும். தயவு செய்து இந்த மாரலை தூக்கி குப்பையில் வச்சுட்டு இந்த ரிலிஜியன் பற்றியோ எதை பற்றியுமே நீங்கள் அவங்க இன்ட்ரோ கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை பிறந்து அது 3 வயசு வரைக்கும் அது ஃபேண்டசி வேர்ல்டை தான் பார்க்கணும். அதுக்கு வந்து ஆமை பறக்கணும், இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசியை காமிக்கும்போது அதுக்குள்ளே ஒரு க்ரியேட் பண்ணுவான், அவன் இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அறிமுகப்படுத்துகிற விஷயங்கள், ஒரு வந்து வண்ணத்து பூச்சி இருக்குண்டா, சரியான வண்ணத்து பூச்சி, அது வந்து ரொம்ப கருப்பாக இருக்கும், ஆனாலும் வந்து செம அழகான ஒரு வண்ணத்து பூச்சி. அது வந்து யாராவது கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் போதும், உடனே ஓடி போய் அவங்க பக்கத்தில் உட்காந்து கண்ணீரெல்லாம் தொடச்சி விட்டு கதை பேச ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி கதை சொல்லும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு நாள் நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு குட்டி பையனுக்கு கதை. ஒரு காக்கா இருந்துச்சு, அந்த காக்கா வந்து பசியோடு வந்து நிற்கும்போது அதுக்கு வந்து ஒரு வண்ணை மாதிரி ஒரு குட்டி பையன் வந்து சாப்பாடு வைப்பான். ஏன்னா காக்காவும் அவனும் ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தாங்க. உனக்கும் காக்கா ஃப்ரெண்டு இருக்காங்களா? அவன் இதை யோசிச்சுட்டு போயிட்டான். அடுத்த நாள் பார்த்தா அவங்க வீட்டு முன்னாடி காக்கான்ட்டு இருக்க உடனே, அம்மா என் ஃப்ரெண்டு வந்திருக்கான் சாப்பாடு கொடுங்க. அவன் ஃப்ரெண்டா? யாரா? அதை பாரு நிற்கல. ஸோ நேற்று சொன்ன கதை கேரக்டர் இன்றைக்கி அவனுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டான். ஸோ கதை ட்ராவல் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, உங்களுக்கு டெய்லி உங்களுக்கும் உங்கள் மகளுக்கும் உங்கள் மகனுக்கும் நடுவில் நடக்கிற உரையாடல், அவன் பருவநிலை வரும்போது 8ஆம் கிளாஸ் வரும்போது அவனுக்குள்ள உடல் சார்ந்து அவனுக்கு தோன்ற எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட இயல்பாக பேசுகிறதுக்கு அவன் வருவான். ஏன்னா உங்கள் 2 பேர்த்துக்குமான உரையாடல் அவன் பிறந்ததுலேருந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மற்ற விஷயங்கள்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி கதை நம்ம குழந்தைங்கிட்ட பேசினாதான் அது இயல்பாக இருக்கும். ஏன்னா பக்கத்து வீட்டு குழந்தைக்கு என்ன தெரியும், என்ன வேணும்னு நம்ம பேசுறதுக்கு முன்னாடி என் வீட்டு குழந்தைக்கு என்ன பிடிக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. கதை பேசுவோம், கதையுடன் பயணிக்கும். தேங்க்யூ.
அடுத்தபடியாக ஆனைமலையை சார்ந்த காந்தி ஆசிரமத்தின் நிறுவனர் ரங்கநாதன் ஐயா அவர்கள். வாழ்க நீயம்மான், வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமைமின்றி விடுதலை தவறிக்கட்டு பால்பட்டு நின்றதாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்கவே. அனைவருக்கும் வணக்கம். பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது. ஆனால் எனக்கு 10 நிமிஷம் மதிப்பு நண்பர் திரு ஹீலர் பாஸ்கர் கொடுத்துருக்காங்க. அதே பெரிய சலுகையாக நான் எடுத்துக்கொள்கின்றேன். 15 நிமிஷம் பேசல. எனக்கு பேசும்போது நேரம் தெரியாது. தயவுசெய்து 16 நிமிஷம் ஆகும்போது கையை பிடி தூக்கிடுங்க. நான் உங்களை பார்த்துட்டே இருப்பேன். சரி, ஒரு முறை கொஞ்ச நாளைக்கு முன்னால் இனிய நண்பர் திரு ஹீலர் பாஸ்கர் எங்கள் ஆசிரமத்துக்கு வந்தார். இன்றைக்கி அவரை தேடி நான் வந்திருக்கேன். நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்க்கலன்னு அவர் சொன்னார். அவர் இன்றைக்கி உலகத்தில் முதல் நிலையில் திரு ஹீலர் பாஸ்கர் இருக்காங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா அவர் எடுத்துக்கிற விஷயம் அப்படி. அதற்காக வேண்டி மகாத்மா காந்தி எது சொன்னாரோ, ஆச்சாரிய வினோபா எது சொன்னாரோ, பாரதியார் எது சொன்னாரோ, அதை எங்கள் மாதிரி உங்களை நம்பிக்கை இருந்திருக்கப்ப கலங்கரை விளக்கமாக கையில் எடுத்துகிட்டு போராடுகின்றார். அதை பாராட்டவே நான் இங்கே வந்திருக்கிறேன். நான் இங்கே நீங்கள்லாம் அதுக்காக தான் வந்திருக்கீங்க. நீங்கள் காலத்தின் தேவை கருதி இந்த விஷயத்தை அவர் செஞ்சுருக்கார். எத்தனையோ நல்ல குணங்கள் அவர்கிட்ட இருக்குது. நான் முதன்மையாக சொல்லணும்னா, மகாத்மா சொன்னார், பக்கத்து வீட்டிலேருந்து காற்று தென்றலாக அடிக்கும் பொழுது என்னுடைய கதவுகளை திறந்து வைத்துக் கொள்வேன், அதுவே புயலாக மாறும் பொழுது என் கதவை தாளிட்டுக் கொள்வேன்னு சொன்னார். சிலர் பாஸ்கர் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறார். அவர் புத்தகத்தை விற்பனை பண்ணுறாரு, பிரச்சாரம் பண்ணுறாரு, மற்றவங்க கருத்தை பிரச்சாரம் செய்கிறார், மற்றவங்களுக்கு மேடை அமைச்சு கொடுத்துருக்காரு. இப்போ மெக்காலே கல்விமுறை பற்றி நான் சொன்னவிட்ட உடனே எல்லாத்துக்கும் கொடுத்துருங்கன்னு சொல்லி ஜெராக்ஸ் எடுத்து சொல்லியிருக்கார். நிறைய அரங்கில் இது மாதிரி உங்கள் அமைப்பினுடைய வெளியீடுகள் எங்களுக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் தடுத்துருக்காங்க, என்னை தடுத்துருக்காங்க. நான் அதை ஏற்றுட்டு வெளியே தான் கொடுத்துருக்கேன், கேட்டுக்கு வெளியே நான் கொடுத்துருக்கேன் நான். ஆனால் ஹீலர் பாஸ்கர் அவங்க இங்கேயே கொடுக்க சொல்லியிருக்காரு. எல்லாம் வாங்கிட்டீங்களா? மெக்காலே கல்விமுறை நிறைய பேர் தெரியாது இங்கே. ஆகவே முதல்ல அவருக்கு தலை வணங்கி எங்களுடைய ஆசிரமத்தின் சார்பாக நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சமுதாயமே அவருக்கு தலை வணங்கணும். அப்படி ஒரு அரிய காட்சி செஞ்சுருக்காரு. நாங்கள்லாம் எப்பவுமே அப்படி பக்கத்தில் இருப்போம் என்ற நம்பிக்கையோடு அவர் தொடர்ந்து பயணம் மேற்கொள்ளலாம் என்று நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்மெல்லாம் படித்தவங்க, நம்ம எல்லாருமே அவர் சொல்கிறத நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை முறையை அப்படி புரட்டி போட வேண்டும். வாழ்க்கையில் ரொம்ப சுலபமான விஷயம் உபதேசம் பண்ணுறது, ரொம்ப கஷ்டமான விஷயம் பின்பற்றி நடப்பது. மகாத்மா மீண்டும் சொல்கிறாரு, கடலளவு பிரச்சாரத்தை விட ஒரு கரண்டை அளவு பின்பற்றல் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்கிறார். நம்மெல்லாம் படித்தவங்க எல்லாருமே படித்தவங்க தான். நம்ம வாழ்க்கை முறையில் என்ன மாறுதல் பண்ணிட்டோம்னு எல்லோரும் போகும்போது யோசிக்க வேண்டும். எல்லோரும் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் மாற்றம் கொண்டாடுறது சமுதாயத்தில் மாற்றம் கொண்டாட முடியாது. சமுதாயத்தில் எந்த மாற்றத்தை நாம் கொண்டு வர விரும்புகின்றோமோ அந்த மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும். ரொம்ப முக்கியம். எந்த மாற்றத்தை காண விரும்புகிறாயோ அந்த மாற்றத்தை உன்னிடத்தில் முதலில் கொண்டாங்கிறார் மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி மாதிரி புரட்சிக்காரனை பார்க்கவே முடியாது. ஒரு சின்ன கேள்வி, மகாத்மா காந்தியுடைய வாழ்க்கையை படித்தவங்க கை தூக்கலாம், சத்திய சோதனை படித்தவங்க கை தூக்கலாம். எனக்கு தெரியும் 5 பேருக்கு மேலே தூக்க மாட்டேங்கன்னு கைக்கில். கல்லூரி முதல்வருக்கு தெரியாது, வைஸ் சான்சலருக்கு தெரியாது, படிச்சிருக்க முடியாது. நல்ல விஷயத்தை பேசுகிறவங்க யாராக இருந்தாலும் சத்திய சோதனை படிக்காமல் பேச முடியாது. பேசினா அது முழுமையை அடையவே செய்யாது. உலகத்தில் நிறைய பேர் நிறைய பேசியிருக்காங்க, நிறைய எழுதியிருக்காங்க, நிறைய செஞ்சுருக்காங்க. ஆனால் சமகாலத்தில் நிறைய பேசி, நிறைய எழுதி, நிறைய செய்த ஒரே ஒரு மனிதன் மகாத்மா காந்தி தாங்கிற மனசில் வச்சுக்கோங்க. எல்லாருமே தயவுசெய்து வாழ்க்கை படிக்க வேண்டும். அவ்வளோ பெரிய புரட்சிக்காரர். அஹிம்சை வழியில் மகாத்மா காந்தி சாதிக்காத விஷயமே கிடையாது. அப்படி சாதித்தால் நம்ம கண்கூட பார்க்குறோம். அப்படி இருந்த மகாத்மா காந்தி மிகச்சிறந்த இயற்கை ஆர்வலர். அவர் சொல்கிறார், இயற்கை எவ்வளோ ஜனத்தொகை கட்டுப்படுத்த நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எவ்வளோ பெரிய ஜனத்தொகையாக இருந்தாலும் இந்த உலகம் இயற்கை வாரி வாரி வழங்க தயாராக இருக்கிறது. மனிதனுடைய ஆசையை, அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யும் வசதி இயற்கையிடம் இருக்கிறது. ஆனால் அவனுடைய பேராசை அல்ல அப்படிங்குது. அவனுடைய பேராசையை பூர்த்தி செய்யும் ஆற்றல் இயற்கை கிடையாது. ஒரு மகாத்மா காந்தி ஆசிரமத்தில் ஒருத்தர் வேப்பங்குச்சி எடுத்து பல்லு விளக்குனாரு. மகாத்மா காந்தி வாங்கன்னு கூப்பிட்டாரு. என்ன பாபுன்னு சொல்லி கேட்டார். என்ன பண்ணுறீங்க? வேப்பங்குச்சி உடச்சி பல்லு விளக்குறேன்னு சொன்னார். இந்த மரத்தோட அனுமதி கேட்டீங்களான்னு சொல்லி மகாத்மா கேட்டார். பாபு, மரம் பேசுமானார். ஏன் பேசாது? இந்த மரத்தை நட்டீங்களா? இல்லையே. தண்ணி ஊற்றுங்களா? இல்லையே.
குச்சி உடைக்கிறீங்களே எவ்வளோ ஆணவமாக உடைக்கிறீங்க. உங்களுக்கு தேவை ஒரு 3 இன்ச்சு குச்சி. ஆனால் ஒரு வாதையை உடைச்சிட்டு வந்துட்டீங்களே எவ்வளோ அகங்காரம். உலகத்தில் அமைதியாக வாழ பிறந்தவங்க நம்ம எல்லாரும். ஆனால் நம்ம மாதிரி அகங்காரங்களும் யாருமே இருக்காது. உலகத்தில் மனிதன் மட்டும்தான் அகங்காரமாக தீர்ந்து கொண்டு இருக்கிறார். ஆசிரமத்தில் 2 கண்ணாடி வச்சுருக்கோம், நம்பர் 1 நம்பர் 2. முதல் கண்ணாடி நாங்கள் எழுதியிருக்கோம், உலகத்திலேயே இயற்கையை சீரழித்து சின்ன பின்னமாக்கும் விலங்கினத்தை பார்க்க வேண்டுமானால் இந்த திரையை நீக்குங்கள்னு போட்டுக்கிறோம். அடுத்த ஒரு போர்டில் போட்டுக்கிறோம், உலகத்திலே இயற்கை பாதுகாத்து உலகத்தை சொர்க்க பூமியாக மாற்றக்கூடிய விலங்கினத்தை பார்க்க வேண்டுமானால் இந்த திரையை நீக்குங்கள் அப்படின்னு 2 போர்டு வச்சுருக்கோம். 2 போர்டு நீக்கினால் உள்ளுக்குள்ள கண்ணாடி, முகம் பார்க்குற கண்ணாடி வச்சுருப்போம் நாங்கள். புரிஞ்சா உங்களுக்கு? 2க்குமே நம்ம தான் காரணம். இதில் நீங்கள் எந்த சைடில் உட்காந்துருக்கு நீங்கள் தீர்மானம் பண்ணிக்குவோம். இன்றைக்கும் வாட்டர் பாட்டில் நம்ம வச்சுருக்கோம், அதெல்லாம் தண்ணி குடிக்கிறோம். இவ்வளோ நியாயம் பேசிட்டு இருக்க மாட்டோம். நம்ம ஒரு ப்ரொஃபஸர், ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர், இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? சமுதாயத்தை ரொம்ப சீரழிக்கிறாங்க. என்ன காரணம்? படிப்பு தான் காரணம். எதுக்காக நீங்கள் படிச்சிருக்கீங்க? நான் படித்தேன். திரு ஹீலர் பாஸ்கர் எதுக்காக படித்தா நான் காரணம் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம நோக்கெல்லாம் மாறி இருக்கலாம். எதுக்காக படித்தோம்னா உழைக்காமல் சமுதாயத்தை சுரண்டி பிழைக்கிறதுக்காக நீங்கள் நான் படிச்சிருக்கோம். யாராவது மறுத்தா இங்கே வந்து சொல்லுங்கள். வந்து உழைக்காமல் நிழலையே வாழ வேண்டும், நமக்கே அடிமைகளை வைத்துக் கொள்ள வேண்டும், அவனுடைய தோளிலே சவாரி செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக வேண்டி உலகத்தை கொள்ளையடிக்க வேண்டும், கோடானு கோடி செல்வத்தை குவித்துக் கொள்ள வேண்டும், ஆடம்பரமான வீடு, ஏசி பாத்ரூம், ஏசி பெட்ரூம், ஏசி கிச்சன், ஏசி காரு, அப்படி வாழணுங்கிற எண்ணத்தில் தான் நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம். யாராவது மறுத்தா மைக்கேல் சொல்லலாம், நேரில் என்ன பார்த்து சொல்லுங்க. யாராவது நான் அதுக்கு தான் படித்தேன். ஆனால் சந்தர்ப்பம் சூழல் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி விட்டது. திரு ஹீலர் பாஸ்கர் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது, உங்கள் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது மறக்கக்கூடாது. மேடையில் எல்லாம் பாட்டில் தண்ணி வச்சுருந்தாங்க. மேடையில் மாணவர்களாக உட்காந்து 1000 மாணவர் உட்காந்து மாணவர்கிட்ட கேட்டேன், மாணவர்களே பாட்டில் அடைக்கப்பட்ட தண்ணி பழைய தண்ணி, அது 6 மாதத்துக்கு முன்னால் பிடிச்ச தண்ணி, 1 வருஷத்துக்கு முன்னால் பிடிச்ச தண்ணி, அது குடிக்கக்கூடாது, அது டிசில் வாட்டர் கிடையாது, அது வந்து மினரல் வாட்டர் கிடையாது, குப்பை தண்ணி விட மோசமான தண்ணி மினரல் வாட்டர்னு பேர் வச்சு ஊற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த மேடையில் இருக்கிறவங்களாம் முக்கியமான விஐபிஸ் வந்திருக்காங்க. இவர் போலீஸ் அதிகாரி, இவர் பிரின்சிபாலு, டீனு, இவங்களாம் தண்ணி குடிக்கலாமான்னு கேட்டேன். மாணவர் குடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. மாணவர்கள்லாம் பாட்டில் எடுத்துருங்கன்னு உடனே எடுத்து வச்சிருந்தேன். ஆக நம்முடைய செயலுக்கும் பேச்சுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு பார்க்கணும். அதை முதல்ல பார்க்க வேண்டும். நம்மளால் படித்ததுக்கு நோக்கம் புரிஞ்சு எல்லாம் சுயநலத்துக்காக படிச்சிருக்கோம். நல்லா புரிஞ்சுருங்க. கல்வி அவசியமே இல்லை. இன்றைக்கி வந்திருக்கோம், நம்ம நாளைக்கு பின்னால் வந்திருக்கோம். ஒரு பையன் மாடி வச்சுருக்கிறான், நீங்களும் அந்த வழியப்போ நானும் அந்த வழியப்போ என்ன சொல்லுவோம்? தம்பி 10 வயசு ஆச்சு மாடி வச்சுட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு போதமின்னு சொல்லுவோம். அதை விட போய் கிணத்துல விழான்னு சொல்லலாம், கிணத்துல விழுந்து செத்துப்படான்னு சொல்லலாம். அவன் நல்ல காரியம், உங்களோட என்ன நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்க. நல்லா புரிஞ்சுருங்க. நீங்கள் யாராவது கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். காலையில் 9 மணிக்கு பழைய சாப்பாடு சாப்பிட்டு மாடி மேய்க்க மலையடி வாரத்துக்கு போனான். மாடு 10 மணி நேரம் மேய்க்கிறதுனால வாயிலாம் ஜீவன் வந்து வயிறாறு நிறைஞ்சிருது. மனங்குளிர அவன் என்ன பண்ணுறான்? ஆகாயத்தை பார்க்குறான், பறவையை பார்க்குறான், மலையை பார்க்குறான், செடி மரங்கொடியெல்லாம் பார்க்குறான். வேட்சொருத்த மாதிரி இயற்கைக்கு அவனர் கம்பரை போல் காளிதாசப்பா இயற்கையை நேசிக்கிறான். 4 மணிக்கு மாடு ஓட்டு போகிறான், பாலை கறக்கிறான், 10 வீட்டு பால் ஊற்றுறான், கர்ப்பிணி பெண் சாப்பிட்றாங்க, வயசானவங்க சாப்பிட்றாங்க, நோயாளி சாப்பிட்றாங்க, மிச்சத்தவன் சாப்பிட்றான். இவன் மாதிரி இங்கே யாராவது வேலை செய்யுறீங்க சமுதாயத்துக்கு எந்திரிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் பட்டதாரி தான் உட்காந்துருக்கீங்க. நானும் அப்படி தான் பேசியிருக்கேன். நானும் ஒரு பட்டதாரி தான். நம்ம சொல்ல முடியுமா? இந்த மாடு மேய்க்கிற பையன் செய்கிற வேலை நம்ம செய்கிறோமா? மாடு சாணி போடுறது பயன்படுது, சிறுநீர் கழிக்கிறது பயன்படுது. மாடு எங்கே இருக்குதோ அங்கே வந்து என்விரான்மெண்டல் க்ளீன் ஆகிட்டு இருக்குது. யாராவது நம்ம வேலை செய்கிறோமா? சொசை நேரம் சாப்பாடு நமக்கு ரெடியாக இருக்குது. காலை உணவு ரெடியாக இருக்குது, காஃபி ரெடியாக இருக்குது, மதிய உணவு ரெடியாக இருக்குது, மாலை உணவு ரெடியாக இருக்குது, கட்டில் ரெடியாக இருக்குது, மெத்தை ரெடியாக இருக்குது. சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். நிறைவான வாழ்க்கை நமக்கு கிடையாது. ஏழைக்கு இது எல்லாமே கிடையாது. ஆனால் அவன் மகிழ்ச்சியாக சமுதாயத்துக்கு பயன்படுற வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான். ஆக படிப்பதை விட படிக்க அவனுக்கு ஒரு மிகச்சிறப்பான விஷயம் என்பதை நம்ம தயவுசெய்து பதிவு செய்து கொள்ள வேண்டும். யாராவது ஸ்கூலுக்கு போகலன்னா அவனை வந்து வாழ்த்தணும், ரொம்ப சந்தோஷம், நல்ல காரியம் பண்ணிக்கன்னு சொல்லணும். பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைகள் போகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். நல்லா புரிஞ்சிருங்க. என்ன மோசமான கல்வி முறை. நம்ம சமுதாயத்துக்கு ஏதாவது நல்ல செய்ய விரும்பினீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறப்ப, தம்பி தயவுசெய்து ஸ்கூலுக்கு முன்னால் போகாதரா, என் ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்க, விளக்கத்தை ஃபோனில் கேட்டுக்கன்னு சொல்லிடணும். ஏன்னா நம்மளே எடுத்துட்டு ஸ்கூலுக்கு ஓடிடும். அவ்வளோ வேகமாக போயிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு சிறையில் இருக்கிறவங்க நல்லா புரிஞ்சுங்க. சிறையில் இருக்கிற 75 பேர் படித்தவங்க. ஒருத்தர் அவர் ஆஃபீஸருக்கு அந்த மதுவிலக்கு தொடர்பாக சிறையில் நான் இருந்தேன், ரிமாண்ட் பிரச்சனை இருந்தேன் நான். அப்போ வந்து அவர்கிட்ட போய், சார் நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்டேன். நான் இந்த சிடி ஆஃபீஸ் நினச்சிட்டு, அவர் மஃப்டியில் இருந்தார், பேன் போட்டிருந்தார், டைரி வச்சுருந்தார். அவர் என்ன சொன்னார், நான் தான் ஆட்டோ சங்கர்னார். கோவையில் வந்து கடைசியில் தூக்கில் போட்ட கைது விருது தான். 7 கொலை பண்ணவர், ஆட்டோவில் கூட்டு போய் 7 கொலை பண்ணவர். அது அவர் பிஎஸ்சி படித்தவர். பிஎஸ்சி படிப்பு அவர் காப்பாற்றலை. புரிஞ்சுட்டிங்களா? அப்போ வந்து ஒரே சமயத்தில் வந்து 9 கொலை பண்ண ஜெயபிரகாஷ் வந்து டிகிரி ஹோல்டர், அவரை காப்பாற்றலை. ஒரு இன்ஜினியர் ஒருத்தர் தன்னுடைய 3 வயசு பையனுக்கு பெப்சி கொடுத்துட்டு இருந்தார், ஸ்பைட் குடிச்சிட்டு இருந்தார். நான் கேட்டேன், உங்கள் பையனான்னு சொல்லி கேட்டேன். ஆமாங்கன்னாரு. ஏன் கேட்கணும்? இல்லை தத்தெடுத்த பையனா உங்கள் பையனான்னு கேட்டேன். நான் பெற்ற பையன்னு சொன்னார் அவருக்கு.
ஏயா பெற்றவையும் சொல்லி ஸ்ப்ரைட் குடிச்சிருக்கு, ஒரு ஸ்ப்ரைட் பாட்டில் சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஊசி மணி அளவுக்கு ஓட்டம் தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியாதுங்க. அவன் அதுதான் கேட்கறான்னு சொன்னார். அவர் போய் சொல்லாதீங்க, நீங்கள் ஸ்ப்ரைட்னா என்னன்னு அவனுக்கே தெரியாது. எல்லா கெட்ட வழக்கம் அப்பா அம்மா மூலம் தான் பிள்ளைக்கு போகுது. அது தெரிஞ்சுக்க முதல்ல அப்பா அம்மா தான் பிள்ளைக்கு போகுது, இல்லை போகவே செய்யாது. மனைவி கண்டபடி தாறுமாற பேசுறது, மனைவி கணக்கிட்ட வந்து தேவையெல்லாம் ஆகியம் பிள்ளைக்கு அப்படியே அப்படியே ரெக்கார்ட் ஆகிடும். அப்படின்னா ஆக நீங்கள் நிச்சயமாக சொல்கிறீங்க, தப்பு சொல்கிறீங்க. உங்கள் மூலமாக தான் பையனுக்கு போயிருக்கும். உங்கள் வாழ்க்கையில் கொடுக்குற கடைசி போயிட்டு அடிக்கிறோம். அவன் கொல்லாதீங்க. அவனை பையில் என்ன கலந்து தெரியுமா? தெரியாதுன்னார். ஒரு நல்லா புரிஞ்சுருங்க. 4 வருஷம் இன்ஜினியரிங் 4 ஆண்டு இன்ஜினியர் படிச்சிருக்காரு. அவர் படித்த படிப்பில் பில்டிங் இப்படி கட்டணும், இவ்வளோ நீளம், இவ்வளோ அகலம் இருக்கணும், இவ்வளோ உயரம் இருக்கணும், இப்படி யாரையாக இருக்கணும், வாஸ்துசாஸ்திரம் இப்படி இத்தனையும் படித்ததை தவிர நீ வாழ்க்கையில் புழங்க போகிற பெப்சி கோகோலா இது உணவுப் பொருட்கள் இதில் என்ன ஆபத்துன்னு படிச்சியா நீ? நாளைக்கு படித்து டிகிரி வாங்கின பிறகு இந்த உலகத்தான வரப்பார். நீ இந்த உலகத்தில் தேவையானது படிச்சியா? படிக்கவே இல்லை. அப்போ இந்த கேள்வி எதுக்கு? ஒரு ப்ரொஃபஸர் காலேஜில் எழுதுறாரு. அவர் டபுள் எம்ஏ படிச்சிருக்கார், எம்பிஎல் படிச்சிருக்கார், பிஹெச்டி படிச்சிருக்கார். ஒரு லைன் எழுதுறாரு சாப்பீஸ் கீழே போட்டார். அடுத்த லைன் எழுதுறாரு சாப்பீஸ் கீழே போட்டார். 4 சாப்பீஸ் 4 லைனுக்கு வேஸ்ட் பண்ணுறார். உடனே டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறார். டிபார்ட்மெண்ட் ஏற்கனவே அங்கிருந்து வந்திருக்காரு. வரும்போது ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணல. அவர் 4 ஃபேன் ஓடிட்டு இருக்குது, 6 லைட் எரிஞ்சிட்டு இருக்குது. பின்னாடி ஒரு பையன் போகிறான், அங்கே சிகரெட் ஸ்மோக் பண்ணுறாரு. அப்போ பையன் கடைசியில் ரொம்ப நேரம் ஸ்மோக் பண்ணி லாஸ்ட் பப்புன்னு சொல்லுவாங்களோ கையை உதறாரு. ஏன் சார் கையில் உதறீங்கன்னா பையன் கேட்குறான், டேய் சிகரெட் சுட்டு போடிச்சிடா அப்படிங்கிறார். என்ன சார் வகுப்பில் வந்து 4 லைனுக்கு 4 சாப்பீஸ் செலவு பண்ணிங்க நீங்கள், இப்போ ஒரு சிகரெட் கடைசியில் உறிஞ்சு தள்ளுறீங்களேன்னா? அவர் சொன்னார், ப்ரொஃபஸர் சொன்னார், டே அது காலேஜில் வாங்குறாங்க சாப்பீஸ்லாம், என்னுடைய சொந்த இன்கமில் வாங்குறது அப்படின்னாரு. ப்ரொஃபஸர் இப்படி தான் இருக்கார். மிக மோசமான ப்ரொஃபஸர்ஸ். நம்ம அவரை சாருன்னு சொல்கிறோம், ஏர் உழுகுறோன்னே போயா வாயான்னு சொல்கிறோம். டாக்டர் பணத்தை பிடுங்குறாரு, அவருக்கு மரியாதை கொடுக்குறோம், சாருன்னு சொல்கிறோம். சாதாரண மூட்டை தூக்கி மதிக்கிறதே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? யாராவது மதிக்கிறவங்க இருக்கீங்களா? யாராவது வண்டிகள் வந்து கும்பிட்டுருக்கீங்களா? இது வரைக்கும் ஸ்வீப்பரை கும்பிட்டுருக்கீங்களா? காலேஜ் படிச்சிருக்கீங்களா? யாராவது காலேஜ் வாட்ச்மேன் வணங்கியிருக்கீங்களா? யாராவது? ஏன் நம்ம படிப்பு அகங்காரத்தை வளர்த்துருக்கு, நம்ம படிப்பு ஆடம்பரத்தை வளர்த்துருக்கு, நம்ம படிப்பு வந்து பொய் சொல்ல கற்றுருக்கு, சமுதாயத்தை ஏற்ற கற்றுக் கொடுத்துருக்கு. இந்த கல்வி அவசியமே கிடையாது. நாங்கள் ஒவ்வொரு முறை ஆகஸ்ட் 15 அன்னைக்கு தமிழ் புத்தகத்தார் பாக்கி புத்தகத்தெல்லாம் போட்டு கொடிக்கம்பத்து கீழே எரிக்கிற பழக்கம் உண்டு. இந்த வருஷம் நீங்கள் பார்க்கணுன்னா ஆகஸ்ட் 15 அங்கே ஆசிரமத்துக்கு வந்துடலாம். நீங்கள் எல்லா புத்தகத்தையும் போட்டு எரிப்பு. நாங்கள் எல்லாரும் ஆகஸ்ட் 15 தமிழ் புத்தகத்தார் பாக்கியில் எரிக்கிறோம். நம்ம வாழ்க்கைக்கு எடுத்தது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜியில் வாழ்க்கைக்கு பயன்படாது. நல்லா புரிஞ்சுருங்க, அது வாழ்க்கைக்கு பயன்படாது. ஒரு பட்டம் ஒரு பேப்பர் வாங்க பயன்படும், அவ்வளோதான். இன்றைக்கி 163 பேர் படிக்காமல் பட்டம் வாங்காமல் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. தோல் எடுத்து மம்டியில் போட்டு மம்டி எடுத்து தோலில் போட்டு ஏறு பிடிச்சி மாடி மேய்ச்சி பிழைச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் நான் என்ன பண்ணுறோம்? வாழ்க்கை சதறி போயிருக்கிறோம். எனக்கு நம்ம ஆடமான வாழ்க்கை ரொம்ப ஜம்ப் பண்ணிட்டே வரும். நீ தேவை நம்ம மகிழ்ச்சி அவங்க அமைதியாக வந்துட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு சொன்ன கல்வி முறை இதெல்லாம் மனசில் வச்சிருங்க. பாரதியார் கல்வி பற்றி சொல்லியிருக்காரு, திருவள்ளுவர் கல்வி பற்றி சொல்லியிருக்காரு. ஒருமைக்கும் தான் கற்ற கல்வி எளிமைக்கும் ஏமாப்படுச்சுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஒரு பிறவியில் நீ படித்த கல்வியானது 7 பிறவிக்கு வரணும்டா அப்படிங்கிறாரு. ஏன்? அமைதி, தியாகம், சகிப்புத்தன்மை, அன்பு, சத்தியம், உண்மை, சமூக சிந்தனை, பெற்றோருக்கு மதிப்பு மரியாதை கொடுக்குறது, பெரியவங்களை வணங்குறது, இதுதான் வள்ளுவர் சொன்னது. இந்த 7 பிறவி வரது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி பாட்டு வரும்னு சொல்ல அவர். ஃபிசிக்ஸும் கூட வரும், 7 பிறவிக்கு வரும். கெமிஸ்ட்ரி வரும்னு சொல்லவே இல்லை அவர். இதெல்லாம் குப்பை, முனிசிபால் குப்பையோட மோசமான குப்பையை டெய்லி சமந்துட்டு கிடக்கிறோம். முனிசிபால் கேவலமான குப்பை. அது செத்து போன பணத்தை கூட சமைக்கலாம் தான், இது சமைக்கூடாது. ஸ்கூல் பேக் பையன் ஒரு மாணவன் என்ன அர்த்தம்? காலையில் 9 மணிக்கு பேக் கொண்டு காலேஜில் வைப்பான், சாயங்காலம் 4 மணிக்கு வீட்டில் கொண்டு வைப்பான். இதுதான் ஸ்டூடெண்ட் வேலை. இது தவிர வேறு என்ன மாணவனுக்கு என்ன எக்ஸ்பிளேஷன் கொடுக்க முடியும்? காலையில் இங்கே இருக்கு பேக் கொண்டு அங்கே வைப்பான், அங்கே இருக்கு பேக் கொண்டு இங்கே வைப்பான். வேறு என்ன செய்யலாமே? சமூக விரோதியை பார்த்தா பயமாக இருக்குது. பையனை பார்த்தா பயமாக இருக்குது. ஒவ்வொரு ப்ரொஃபஸருடைய மனைவியும் காலையில் பொட்டு வச்சு அனுப்புகிறாங்க, பத்திரமா வந்து சேருங்கன்ட்டு. அவ்வளோ தூரம் பையன் பயங்கரமாக இருக்கிறான், அவ்வளோ தூரம் மோசமாக இருக்கான். என்ன காரணம்? கல்விமுறைக்காகும். எப்படி இவன்லாம் சமுதாயத்துக்கு பயன்படுவான்? 10,000 டாக்டர் வர்றாங்க, ஆனால் ஏமாத்துறாங்க. 143 வகையான தடை செய்யப்பட்ட மருந்து இங்கே இந்தியாவில் வித்துட்டு கிடக்குறாங்க. நினச்சி பாருங்க, நிறைய சொல்லலாம். கணையத்தில் ஒரு மாடு தொழிற்சாலை, அந்த தொழிற்சாலை அமைச்சவங்க கூட படித்தவங்க தான். ஒரு ஷிஃப்ட்டுக்கு 3000 மாடு, ஒரு 3 ஷிஃப்ட்டுக்கு 9000 மாடு வெட்டக்கூடிய பெரிய ஜெயின் ஃபேக்ட்ரி அது. அரேபிய நாடு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எல்லாம் சேர்ந்து அமைச்சர் தொழிற்சாலை அது. அது அந்த மக்களுக்கே தெரியாது. விற்றவங்க படித்தவங்க, அங்கிருந்தவங்க படித்தவங்க, என்ஓசி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ஓசி கொடுத்தவங்க படித்தவங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் படித்தவங்க, எல்லாம் படித்தவங்க தான் கொடுத்தாங்க. அந்த மக்களுக்கே தெரியாது. அந்த இடத்துக்கு நான் தான் போய் மக்களுக்கு சொன்னேன், இப்படி உட்கார வச்சு சாயங்காலம் பேசினேன், இப்படி சமாச்சாரம், இந்த தொழிற்சாலை வரக்கூடாது, எங்களுக்கு தெரியாதுங்களே அப்படின்னாங்க. அதை பற்றி மேலே சொன்ன நிறைய பேசணும், நேரம் முடிய போது எனக்கு வேகம் இது சொல்லி முடிச்சிருந்தாங்க. ஆக இதை பற்றி நாங்கள் பெரிய போராட்டம் பண்ணோம், மக்களை ஒன்று விரட்டணும். பிற படிக்காத மக்கள் வந்தாங்க, படித்தவங்களாம் ஒதுங்கிட்டாங்க. ஒரு டாக்டர் வரல, ஒரு இன்ஜினியர் வரல, ப்ரொஃபஸர் வரல, ஒரு லாயர் வரல, யாருமே வரல. இதெல்லாம் சாதாரண மக்களை வச்சு 5 வருஷம் போராடணும். இன்னொரு ஆன்டி குரூப் என்ன பண்ணாங்கன்னா, மாடுவை தொழிற்சாலை வேணும்னு சொன்னாங்க. அந்த தொழிற்சாலை வந்தால் ஒரு நாளைக்கு 9000 மாடு வெட்ட போடுங்க, 9000 மாடு வெட்ட போடும். முதல் ஸ்டேஜில் மாடு மேலே 200 டிகிரி சென்டிகிரேட் சுடுதண்ணி மேலே ஊற்றுற
சத்தியது. மாடு அப்படியே அலரும், அம்மான்னு அலரும். அது அப்படி தோல் உரிச்சு எடுத்துருவாங்க. அந்த வீடியோவில் வச்சுருக்கோம். அந்த தோல் உரிச்ச பிறகு மாடு உயிரோடு இருக்கும், சிவப்பாக இருக்கும், உடம்பு சிவப்பாக. அது அப்படியே அலையிட்டு கிடக்கும். அப்படியே அப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். மாடை வந்து தலையில் கட்டி தொங்க போடுவாங்க. தலை அப்படி தொங்கிட்டு இருக்கும். ஒரு பிளேடில், பெரிய கிலட்டின் பிளேடில் கழுத்து இருப்பாங்க. ரத்தம் குப்பு குப்புன்னு வரும். ஒரு கண்டெய்னர் பிடிச்சிடுவாங்க. ரத்தம், சதை, எலும்பு இதெல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடியது. அதுக்கு வந்து எல்லா படித்தவங்க சேர்ந்து அந்த அனுமதி வழங்கினாங்க. நாங்கள் இப்படி போராடும் போது இன்னொரு குரூப் என்ன பண்ணாங்க, மாடு இறைச்சி உண்ணும் போராட்டம் ஆரம்பித்தாங்க. எல்லாம் படித்தவங்க தான், அவங்களாம் படித்தவங்க தான். இறைச்சி உண்ணும் போராட்டம், மாடு தொழிற்சாலை வேணும்னு போராடினாங்க. நாங்கள்லாம் சேர்ந்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு ஹோட்டலில் மீட்டிங் போட்டோம். அந்த மீட்டிங்கில் நிறைய பேர் வந்து ஒரு குரூப் வந்து வேணும்னு சொல்கிறவங்க, இன்னொரு குரூப் நாங்களாம் வேண்டான்னு சொல்கிறவங்க. அந்த வேணும்னு சொல்கிறவங்க நிறைய பேர் பேசுனாங்க. அதில் ஒரு அன்பர் நமக்கு வேண்டியவர், உங்களுக்கு தெரியும், எழுத்தாளர் பாமரன், உங்களுக்கு தெரியும். அவர் எனக்கு முன்னால் பேசினார். மாடு தொழிற்சாலை அவசியம் வேணும், மாடு நிறைய பேசிட்டார். பேசிப்போட்டு கடைசியில் மாடு தொழிற்சாலை அவசியம் வேணும், மாடை வெட்டலாம் வெட்டலாம் வெட்டலாம்னு சொன்னார். 3 முறை சொன்னார் அவர். என்ன கோர்ட்டில் வந்து வாக்குமூலம் கொடுக்குற அப்படி 3 தடவை சொன்னார். அவருக்கு பின்னால் நான் போய் பேசினேன். பாமரன் பேசினார், ரொம்ப சிறப்பாக பேசினார். நாங்களும் வேண்டான்னு போராடுறோம். அவர் சொன்னது கேட்ட பிறகு நாங்களும் மாடு வெட்டலான்னு முடிவு, நானும் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். எல்லாரும் என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு அப்ஜெக்ட் பண்ணாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்குன்னு சொல்லி போட்டு பாமரன் ஒரு வேண்டுகோள், நீங்கள் மாடு வெட்டலான்னு சொல்கிறீங்க, நானும் மாடு வெட்டலான்னு கருத்து ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, தயவுசெய்து வெட்டுறதுக்கு முன்னால் மாடு ஒரு பேச்சு கேளுங்க அப்படின்னு. நான் மாட்டை ஒரு பேச்சு கேட்டு வெட்டுங்கய்யா, மாட்டை கேளு. நீங்கள் மாட்டை விட நீங்கள் ஒருத்தனை கொலை பண்ணுறதுக்கு நடுவே திட்டம் போடுறீங்க. அவங்கள்ட்ட ஒரு பேச்சு கேளுங்க, 12 மணிக்கு வந்து குத்துலாமான்னு கேளுங்க. அவனை கேட்காம போய் அவனுக்கு என்ன பண்ணுறது? சர்வே ரைட்டு மட்டும் தான் தவிர நமக்கு வந்து மானிட்டரி ரைட் நமக்கு யாருக்குமே கிடையாது. ஒருத்தன் மானிட்டர் பண்ண ரைட்டே கிடையாது. நமக்கு ஏதோ பிச்சைக்காரன் தெரியல, அப்படி ஏதோ மரத்தில் தங்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். எப்போ வேணாலும் பகவான் கூப்பிட்டுக்குவார். ஏன் அகங்காரம் அப்படின்னு சேரில் உட்காந்துருக்கு? என்ன காரணம்? பணம், படிப்பு, 2ல் உட்காந்துருக்கோம். நமக்கெல்லாம் ஒரு கோமரத்தை கட்டிவிட்டு உட்காருமா? அப்படி எல்லாம் நீட்டாக வந்து ஒரு மரத்துக்கடியில் வந்து அப்படியே உட்காந்துக்கும். இந்த படிப்பு அகங்காரத்துக்கு கொடுக்குது, பணம் அகங்காரம் 2ம் இருக்கிறதுனால மற்றவங்களை மோசமாக நினைக்கிறோம். ஆக நமக்கு வாழும் முறை மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் ஒரு கேள்வி கேட்குறேன், யாரெல்லாம் வந்து பிற உயரெல்லாம் வாழும் உரிமை உங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. 2 கொஸ்டினோட முடிச்சிருவேன். வாழும் உரிமை எனக்கு இருக்குன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. வாழும் உரிமை எனக்கு இருக்குன்னு சொல்ல தயவுசெய்து கை தூக்குங்க. மகிழ்ச்சி, எல்லாத்துக்குமே இருக்குது. அப்போ வாழும் உரிமை எல்லாத்துக்குமே இருக்குன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. எல்லா ஜீவராசி இருக்குன்னு சொல்கிற கை தூக்குங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. இப்படி தூக்குனவங்கலாம் இனிமேல் இந்த நிமிஷம் கறியே சாப்பிடக்கூடாது. ஆமாம், நமக்கு அதிகாரம் கிடையாது. நீங்கள் ஒன்று நல்லா யாருங்க, நமக்கு அதிகாரம் கிடையாதுங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ள வரக்கு அதிகாரம் இருக்குது. நான் 6 மணிக்கு மேலே இங்கே வரக்கு எனக்கு அதிகாரம், அனுமதி வாங்கினேன். நான் உள்ள வரக்கு அனுமதி கிடையாது. ஆக கடவுள் வந்து இங்கே எல்லாத்தையும் படித்து அனுப்பியிருக்காரு. வாழும் உரிமை எல்லாத்துக்கும் இருக்குது. ஒரு புல்லு மேலே செருப்போடு நடந்தால் தப்பு, ஒரு பில்லு மேலே உட்காந்து தப்பு, பில்லு மேலே துணி காயப்பட்ட தப்பு. நமக்கு ரைட் கிடையாது அதுக்கெல்லாம். ஏன்னா பில்லு மேலே துணி காயப்பட்டா அது பச்சையும் தயார் பண்ண முடியாது. பில்லு மேலே நடந்தீங்கன்னா அது என்ன உடஞ்சு போயிடுது, நிமிடத்துக்கு 2 நாள் ஆகுது. அதுக்கெல்லாம் உரிமையே கிடையாது. நம்ம தான் பணிவாக வாழ தான் பிறந்திருக்கோம். அந்த உரிமை தான் நமக்கு இருக்குது. 6வது என்னன்னு சொல்ல அதையும் நீ கேட்டுங்க. தி நாலேஜ் ஆஃப் கன்சர்வேஷன், தி நாலேஜ் ஆஃப் ப்ரிசர்வேஷன். நம்முடைய 6வது அறிவு என்ன சொல்லுதுன்னா, தி நாலேஜ் ஆஃப் கன்சர்வேஷன், தி நாலேஜ் ஆஃப் ப்ரிசர்வேஷன். 6வது அறிவு உனக்கு கீழே யாரெல்லாம் அத்தனை பேர்த்து காப்பாற்று. புல்லை காப்பாற்று, பூண்டை காப்பாற்று, மரஞ்செடி கொடியை காப்பாற்று, இயற்கையை காப்பாற்று, நதியை காப்பாற்று, கடலை காப்பாற்று, சிங்கமுடி கடலை காப்பாற்று, எல்லாத்தையும் காப்பாற்று. அதனால பகவான் ஒரு எக்ஸ்ட்ரா அவனுக்கு கொடுத்துருக்கு. ஏன் வந்து ஹெட்மாஸ்டருக்கு வந்து அதிகமான படிப்பு, எனக்கு பாடம் நடத்துகிற அது அதிகமாக படிக்கணும். நான் வந்து 10th படிக்கும்போது வாத்தியார் ரொம்ப படித்து வந்தாருண்ணா. ஏன் அவர் டிகிரி படிக்கிறான்னு எனக்கு காப்பாற்ற கடமை அவருக்கு இருக்குது. இன்றைக்கு இட் இஸ் இம்ப்ளாய்டு, அது மறைமுகமாக இருக்குது. அது தெரிஞ்சவன் தான் மனுஷன். தெரியாமல் அகங்காரம் போட்டு தண்ணியை குடி தூக்கி அப்படி வீசுறது, கோக் சாப்பிட்டு இப்படி வீசுறது. என்ன உரிமை இருக்குது? யாருக்கு என்ன உரிமை இருக்குது சொல்ல முடியுமாங்கனால? தண்ணி சொல்றதுக்கு உரிமை இருக்கா? உரிமை கிடையாது. நல்லா புரிஞ்சுருங்க. அடுத்தா இன்னொரு கேள்வி. நாங்கள் நிறைய நதிகள்லாம் மாசாகி நிறைய சாய தொழிற்சாலை நிறைய வந்துருச்சு. நிறைய சாய தொழிற்சாலை இதோட முடிச்சுக்கிறேன் ஒரே நிமிஷம். சாய தொழிற்சாலை நிறைய இருக்குது, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். சாய தொழிற்சாலைக்கு நிறையா போராட்டம் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஒரு முறை கிராமத்தில் ஒரு போராட்டம் பண்ணோம். அங்கே ஒரு கேள்வி கேட்டேன், அந்த கேள்வி உங்களையும் கேட்க போகிறேன் நான். சாய தொழிற்சாலை வந்து அதன் மூலம் கழிவுனால நிறைய நதிகள் மாசடைகிறது. அது குடிச்சது நிறைய காலர் போட பல வியாதி வருது. சாய் தொழிற்சாலை எடுத்து போராட நாங்கள் ஆசைப்படுறோம். எங்களுக்கு பின்னால் நிற்கிறவங்க தயவுசெய்து கை தூக்கலாம். எங்களுக்கு பின்னால் நிற்கிறவங்களாம் சாய் தொழிற்சாலைக்கு பின்னால் நம்ம காலர் பாஸ்கெட் தூக்கிட்டாரு. ரொம்ப கட்சி. சரி, 2வது கேள்வி. சாய் தொழிற்சாலை வேண்டான்னு கை தூக்கணுங்க. 4 வெள்ளை ட்ரெஸ் தான் என்ன மாதிரி போடணும்? சாய் தொழிற்சாலை வேண்டாம்னு நினைக்கிறவங்கெல்லாம் கலர் ட்ரெஸ் போடக்கூடாது. நீ கலர் ட்ரெஸ் போட்டு அங்கே போய் ஒளிக முதலாளி ஒழுக வேண்டாம் சாய் தொழிற்சாலை கோஷம் போட்டால் சம்பந்தமே கிடையாது. அப்போ ஒன்று எல்லாம் ஞாபகிச்சுங்க. ஒன்று முழுமையாக இறங்கியிருக்கேன், சத்தம் போட ஓடி போயிருங்க எல்லாரும். என்னை விட்டு போய் எனக்கு நேற்று சொல்கிறேன். சும்மா நுனிப்புல் மேகிற வேலை வச்சுக்கூடாது. சமூக மாற்றம்ங்கிறது இதில் பாஸ்கர் என்னோட இறங்கிடணும், அப்படி டீப்பாக இறங்கிடணும். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? மாற்றம் புரட்டு போகிறதா மாற்றம், அப்படி நுனிப்புல் மேகிறது மாற்றம் கிடையாது.
நல்லா புரிஞ்சுருங்க. ஆசிரமத்தை பற்றி ஒரு வரி சொல்லிடுறேன் உங்களுக்கு. எங்கள் அமைப்பு எனக்கு 18 வயசு இருக்கும்போது ஆரம்பித்தது. நான் பள்ளி மாணவனாக இருக்கும்போது அமைப்பு ஆரம்பித்தது. ஆரம்பிக்கணும் மோட்டிவ் வந்து மகாத்மாஜி வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை ஒரு 10வது படிக்கும்போது படித்தேன். ஒரு மகாத்மா இப்படி செஞ்சுருக்காரு, உலகத்தில் இப்படி ஒரு மகான் இருக்க முடியுமா? அப்போ நம்ம வாழ்க்கையில் நமக்காக வேலைக்கு போகக்கூடாது, நமக்கு மேலே மாஸ்டர் வச்சுக்கூடாது, நம்ம கையில் சர்வெண்ட் வச்சுக்கூடாது, நமக்கு மேலே மாஸ்டர் இருக்கக்கூடாது. அந்த வாழ்க்கை துன்பமான வாழ்க்கை. நம்ம கையில் சர்வெண்ட் வச்சுட்டு அது துன்பமான வாழ்க்கை. அப்படிலாம் வாழணுங்கிற எண்ணம் எனக்கு அப்போ வந்து எனக்கு. இப்போ ஆசிரமம் வந்து சுதேசி அமைப்பு. சர்க்கார் பணம் வாங்குறதில்ல, வெளிநாட்டு பணம் வாங்க மாட்டோம். மதிய வியாபாரம் செய்கிறவங்க, லாட்டரி நடத்துகிறவங்க, சினிமா நடிகர்கள், ஆடு மாடு கோழி வதை செய்து தொழில் சென்று பணம் வாங்குறது கிடையாது. இப்படி நடத்திட்டு இருக்கேன். நாங்கள் சுதேசி அமைப்பு இயற்கையான விவசாயம் பண்ணுறோம். 6 ஏக்கரா பூமி இருக்குது. குழந்தைகளை வச்சு பராமரிக்கிறோம். எங்கள் ஃபோன் நம்பர் வந்து இந்த மெக்கானிக்கல் முறைகள் இருக்குது. நீங்கள் மறுபடியும் ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா எனக்கு வந்து உங்கள் ஃபோன் நம்பரையும் விலாசம் கொடுத்தீங்கன்னா ஒரு 15 நோட்டீஸ் நாங்கள் மொத்தமாக போட்டுக்கிறோம். கொஞ்சம் கொண்டு வந்துக்கு 20 கொடுத்துட்டு போகும்போது கொடுத்துட்டு போயிடுவேன். மறுபடியும் தேவைன்னா நீங்கள் எழுதினீங்கன்னா எங்கள் செலவு உங்களுக்கு அனுப்பி வச்சுருவோம். எனக்கு எல்லாம் வணங்கும் போது அவரே சொல்லிட்டாரு. நான் சொன்னால் ரொம்ப சீக்கிரமாக சொல்லியிருப்பேன். நான் கலெக்டராக என்ன வணங்குவார், மகாலிங்கா என்ன வணங்குவார், பெருவிழாவில் என்ன வணங்கியிருக்காங்கன்னு எல்லாம். அப்படிங்களா? அப்படி ஆமாம்மா, அவங்களை பார்த்தா முதல்ல நான் வணங்கிடுவேன். எங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா உண்மையாக சொல்கிறேன். பஸ்ஸில் இருந்தால் போகிற வரைக்கும் வண்டி ஓட்டுறவங்க, மூட்டை வைக்கிறவங்க, ஸ்கேவஞ்சர், ஸ்டீப்பேஸு எல்லோரும் என்ன வணங்குவாங்க. என்ன காரணம்? அதுக்கு முன்னாடி நான் வணங்கிடுவேன். நான் யார் பேர் இப்போ 30 வருஷமாக ட்ரெயினிங் கொடுத்து வச்சுருக்கிறேன். யாரை பார்த்தாலும் வணக்கம் சொல்லணும். இனிமேல் நீங்கள் தயவுசெய்து கலெக்டரை பார்த்தா வணங்காதீங்க. அப்புறம் வந்து இன்ஜினியர், டாக்டரை பார்த்து யாரை பார்த்தாலும் வணங்காதீங்க. பதிலாக சாதாரண மனிதன் இருக்கான் பார்த்தீங்க, நம்ம நம்பி நம்ம பாதுகாப்பு வேணும்னு ஏங்குற மனிதன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை பார்த்து வணங்குங்க. ஒரு முறை ஒரு வண்டியில் ஒருத்தர் வண்டிக்கார் உட்காந்துருந்தார். பாவம் அப்படியே கை வச்சு உட்கார்ந்தார். வண்டி அன்றைக்கி ஓட்ட முடியல, மாட்டு வண்டி ஓட்டுறவர். அவர் பார்த்து நான் வணக்கம்னு சொன்னேன். முதல்ல நான் தான் வணக்கம் சொன்னேன். அவர் திரும்பி பார்த்தார். எது திரும்பி பார்த்தா தெரியுமா? வணக்கம் யாருக்கோ போகிறார், உங்களை தான் ஏன் வணங்குறேன்னு. இறங்கி வணக்கம்னாரு. என் வணக்கத்தை எதிர்பார்க்க அவர் நினச்சா நம்ம வணங்குற உலகத்தை ஒருத்தருங்கிற யார் வணங்குவா? அவர் மனைவி வணங்க மாட்டாங்க, அவர் பிள்ளைகள் வணங்காது, எந்த அதிகாரியும், எந்த படித்தவனும், எந்த பேராசையும், எந்த இன்ஜினியரும் அவங்களுக்கு வணக்கம் போட மாட்டார். வாழ்க்கையில் வணக்கம் போட்டால் நீங்களும் நானும் தான் போடணும். அந்த மரியாதை அவங்களுக்கு கொடுங்க அன்பாக கேட்டுக்கிறேன். மகாத்மா காந்தி ஒரு பெரிய புரட்சிக்காரன். மகாத்மா காந்தி அவர் வாழ்க்கை படிங்க, பெரிய மாற்றம் நிச்சயமாக நம்ம கோரிக்கை நம்ம தெரிவிச்சுட்டு நிறைய சொல்ல வேண்டிய கருத்துக்கள் வாய்ப்பு இருந்தால் சொல்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். 5 வயது முதல் 12 வயது வரை ஒரு குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று புவிதம் தருமபுரியில் ஒரு பள்ளின்னு சொல்லி நாம் பேசியிருந்தோம். அதை கேட்டு நிறையா பேர் அங்கே கொண்டு போய் குழந்தைகளை சேர்த்துருந்தாங்க. வேறு யார் இருக்காங்க? ரேகா இல்லாமல் வேறு யாராவது இருக்காங்களா? நீங்கள் சேர்த்துருக்கீங்களா? ஓகே, சரிங்க. நீங்கள் ரேகா வாங்க. நான் வந்து வேலூர்லேருந்து வந்திருக்கோம். பாஸ்கஸோட ப்ரோக்ராம் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கும்போது கேள்விகள் அதிகமாக இருந்தது, குழந்தைங்களை பற்றின கேள்விகள். ஃபஸ்ட்டு மீட்டிங் அப்போ சாரோட ஸ்பீச் கேட்டுட்டு எனக்கு எண்ணங்கள் அதிகமாக தோண்டிகிட்டே இருந்தது, என்ன பண்ணலாம் குழந்தைங்கள. ஸோ ஆக்சுவலாக இப்போ சார் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தோம். குழந்தைங்கள் அவங்களா வளர்ந்துப்பாங்க, ஓகே. பட் வளர்ந்த குழந்தைங்கள என்ன பண்ணுறது? மேபி பார்த்தீங்கன்னா ஒரு 12 வயசு 10 வயசுன்னு பார்க்கும்போது பசங்க வந்து ஒரு சிலபஸில் நம்ம வளர்த்து வந்திருக்கோம். ஸோ நல்லது. மேபி பார்த்தோம்னா எப்படி சொல்ல, ஸ்கூல் போகிறாங்க, ஸ்கூல் இங்கிலீஷ் மீடியம், அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயுமே சேஞ்சஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நம்ம செஞ்ச தவறு தான் அது, குழந்தைங்க மேலே தவறு சொல்ல முடியாது. நம்ம ஒரு சிலபஸில் அவங்கள வச்சுட்டு திடீர்னு அவங்கள மாற்றணும் அப்படின்றது வந்து ரொம்ப தவறு. அதுக்காக நான் என்ன முயற்சி பண்ணேன்னா, சாரோட ஸ்பீச் எல்லாத்தையும் வந்து பசங்களை கேட்க வச்சேன். என்னோடய பசங்களோட வயசு வந்து 13, ட்வின்ஸ், ரெட்டை குழந்தைங்க இருக்காங்க. பையன் வந்து 4th படிக்கிறான். அப்போ வந்து அந்த இன்வால்மெண்ட் வந்து பசங்களுக்கே வர வச்சோம். அப்போ வந்து லாஸ்ட் டைம் வந்து மேலே வந்து ஒரு கேம்ப் போட்டிருந்தாங்க புவிதமில், அப்போ அழைச்சிட்டு போயிருந்தோம். பசங்க அங்கே போயிட்டு இயல்பாக இருந்தாங்க. அவங்களுடைய ஒப்பீனியன் கேட்கும்போது, அம்மா அந்த ஸ்கூல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இங்கேயே படிக்கிறேன். அது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னவே வந்து குழந்தைங்கள வந்து இந்த கட்டுரை படிக்க வைக்கிறது, ப்ளஸ் வந்து சாரோட சிலபஸ் இதெல்லாம் பார்த்துட்டு வருவாங்க, தியானம்லாம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க சீக்கிரமாக அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் பெங்களூரில் வந்து ஒசூரில் வந்து ஆரோக்கியன்னு ஒரு ஸ்கூல் இருந்தது, அங்கே கூப்பிட்டு போயிருந்தேன். இங்கே பிடிச்சிருக்காரு பாருமான்னு, எனக்கு அங்கே பிடிக்கல, அங்கே இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்ஸாக குழந்தைங்க அழைச்சிட்டு போயிருந்தேன். அவங்க செலக்ட் பண்ண ஸ்கூல் புவிதம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, ஓகே. அப்புறம் என்ன பண்ணோன்னா, எல்லாரும் கேள்விகள் கேட்டாங்க. 8வது படிக்கிறாங்க, இப்போ கூப்பிட்டு போயிட்டு அந்த குழந்தைங்கள சேர்த்தா அதுங்க என்ன பண்ணுவாங்கன்ட்டு எல்லா பேரண்ட்ஸும் கேள்வி கேட்டாங்க.
நான் ஆக்சுவலாக இது இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. பசங்க முடிவெடுக்கிறதுக்கு பெற்றோர்கள் காரணமாக இருக்கக்கூடாது, அவங்களா முடிவெடுக்கணும். இப்போ குழந்தைங்களோட அம்மா முடிவெடுத்துட்டு அப்பா வந்து இல்லை இதெல்லாம் வேணான்னா வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து வந்துட்டு தான் இருக்கும். அது உங்களுக்கே தெரியும், இப்போ நடந்துட்டு இருக்கோம் எல்லாருக்கும். அப்போ வந்து எங்கள் ஹஸ்பண்ட் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து முடிவு எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு பசங்க என்ன பண்ணுறாங்களோ ஓகே, பட் அங்கேயே போனாலும் ஓகே, சாய்ஸ் கொடுத்தோம். உங்கள் ஸ்கூல்லே கூட போங்க, இல்லை இங்கேயே போங்கன்னா இல்லைம்மா நான் போய் தான்ப்பா போவேன். சரி ஓகே, ரொம்ப சந்தோஷம். போயிட்டு பசங்களை ஜாயின் பண்ணோம். எல்லாரும் கேட்டாங்க எப்படி குழந்தைங்களை விட்டு இருக்கீங்க, அவங்க எப்படி இருக்காங்க, நிறைய கேள்விகள். ஃபோன் மேலே ஃபோன் எனக்கு வந்துட்டே இருந்தது, நீங்கள் போய் தான் சேர்த்துட்டீங்களாமே. எனக்கு பிடிச்சிருந்தது, நான் சேர்த்தேன். என்னோட கருத்து என்னன்னா, எனக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி குழந்தைங்களை விட்டு பிரிஞ்சிருக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் நாம் வந்து இத்தனை வருடமாக குழந்தைங்கள வந்து ஒரு விஷயத்தில் வந்து வளர்த்துட்டோம். நம்ம வீட்டிலே வச்சுட்டு இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, ஸ்கூல் அனுப்புனாலும் ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாமே தெரியும். நம்ம வீட்டிலே வச்சுருந்தாலும் டிவி பார்ப்பாங்க, அவங்கள ஆக்டிவிட்டிஸ் மாற்றிப்பாங்க, இப்படி தான் இருப்பாங்க. பட் நாம் எதிர்பார்க்குற விஷயத்த வந்து அவங்களுக்கு எதுவுமே நம்ம சொல்லி கொடுக்கவும் முடியாது, அவங்க உணரவும் முடியாது. ஏன்னா அந்த அட்மாஸ்பியரில் வளர்த்துட்டோம் குழந்தைங்கள. சரிங்களா? இப்போ வந்துட்டு நான் வந்து ஜூன் 6 போயிட்டு குழந்தைங்கள அங்கே சேர்த்துட்டு வந்தேன். ஜூலை 6 திரும்ப போயிட்டு அவங்கள பார்க்க போகிறேன். ஃபஸ்ட் டைம் 1 மாதம் கழித்து போகிறேன். இடையில அப்பப்போ ஃபோன் கால்ஸ் பேசுவாங்க. அவங்க பேசும்போதே நிறைய மாற்றங்கள் நான் உணர்ந்தேன். ஃபோன்லேயே நிறைய சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சிந்தனைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணுற விஷயத்தெல்லாம் அவங்க வந்து நிறைய நேரம் இருக்கும் அவங்களுக்கு. தனியாக அம்மா அப்பா அதெல்லாம் யோசிக்காம எப்படி சிந்திச்சாங்கன்னு எனக்கே டவுட்டாக இருக்குது. நாங்கள் வீட்டில் தியானம் பண்ணுற பழக்கம் இருக்குது. அம்மா நீ தியானம் பண்ணும்போது என்ன நினைப்ப, ஏன்டா கேட்குற? இல்லை நான் தியானம் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அதுவே ஒரே ஆச்சரியமாக இருந்தது. என்னடா போயிட்டு 10 நாள் தான் ஆகுது, பாப்பா தியானம் பண்ணுறேன்னு சொல்கிறாளே, என்ன நினச்சாலும் நடக்குமா? அது இல்லைம்மா, பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ நானே. ஸ்கூலில் வந்து புவிதமில் வந்து எலெக்ஷன் வைப்பாங்க. நம்ம பசங்க வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேர்ந்தாங்க. நான் எலெக்ஷனில் வின் பண்ணணும், நான் அதுக்காக தியானம் பண்ணிகிட்ருக்கேன். சரி, ரொம்ப சந்தோஷம். என்ன நின்று இருக்கேன்? நான் வந்து சத்துணவு நின்று இருக்கேன், இன்னொரு பாப்பா வந்து லைப்ரரி நின்று இருக்கா. ஸோ அந்த மாதிரியான கருத்து கணிப்புகள் பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய விஷயம். ஸ்கூல்லே ஆச்சரியப்பட்டாங்க. எலெக்ஷன் ரிசல்ட் என் குழந்தை வின் பண்ணான் சத்துணவு டிபார்ட்மெண்ட்டில். அது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அப்போ அவங்களுடைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயே ஓடிட்டுருக்கு. அம்மா அப்பா வீடு அந்த ஆசைகள் இருந்தாலும் அந்த தேடல்கள் வந்து அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்குது. சின்ன பையனை பற்றி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். 4வது படிக்கிறான், 8 வயசு. ஐயோ அவன் இருக்க மாட்டானோ அப்படி இப்படின்னுட்டு. ஆனால் ஆரம்பத்தில் 1 வாரம் அப்படி தான் குழந்தைங்க கஷ்டப்பட்டாங்க, நாங்களும் கஷ்டப்பட்டோம், இல்லைன்னு சொல்ல. அப்புறம் அவனோட மெச்சூர் பார்த்தீங்கன்னா வந்து என்னை பார்த்துட்டு நீ திரும்ப போயிடு. ஸோ அந்த மாதிரி வித்தியாசமாக யோசிக்கிறாங்க. நாம் வந்து அதை வந்து பேரண்ட்ஸ் வந்து புரிஞ்சிக்கிறது இல்லை. என்னை விட்டு என் பையன் இருக்க மாட்டான், நான் இருக்க மாட்டேன், இப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம். பட் நிஜமாகவே எனக்கு இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 42 கால்ஸ் வந்திருக்கும். இதை பற்றியே விசாரிச்சுட்டு இருந்தாங்க, எப்படி நீங்கள் இருக்கீங்க, எப்படி இருக்கீங்கன்னு. எனக்கு தேடல் அதிகம் கொடுத்துருக்காங்க என் பசங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சண்டே வந்து அம்மா கண்ணுக்கு அப்பா படம் ப்ளே பண்ணியிருக்காங்க. சண்டே வேணால் நான் குழந்தைங்களுக்கான படங்கள்லாம் அங்கே ஸ்கூலில் ப்ளே பண்ணுவாங்க. அம்மா நீ அம்மா கண்ணுக்கு படம் பார்த்தியா இல்லையா, போய் பாரு. இந்த மாதிரியான எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ் குழந்தைங்களுக்கு இருக்குது. புவிதம் நான் சேர்த்ததை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், டைம் கொஞ்சம் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா நாங்கள் பசங்க ஸ்கூல் அங்கே விடுறதுக்கு முன்னவே நான் இந்த மாதிரி ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸ்கூலை பற்றி பேசிகிட்டு இருப்போம். அம்மா நீ நிறைய ஸ்கூல் பற்றி பேசுகிறேன், நம்ம எப்போ வேலூரில் ஸ்கூல் ஆரம்பிக்கலான்னு என் பொண்ணு கேட்டா. ட்ரை பண்ணலாமா, முடிஞ்சால் பண்ணலாம். அங்கே போன உடனே ஸ்கூல் அவளை சேர்த்துட்டு வெளியில் வரேன், பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ண கூட வந்தா பாப்பா, நீ போயிட்டு ஸ்கூல் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுமா, நீ வேலூரில் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ குழந்தைங்களோட சிந்தனைகள் வந்து அன்றே ஆரம்பமாகுது. சரிங்களா? நீங்கள் நினச்சி எதையும் வந்து குழப்பிக்க வேண்டாம். அப்புறம் மீனாட்சி அம்மா சொன்னாங்க, நாங்கள் 8th வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுக்க மாட்டோம், மேபி தொழில் கல்வி சர்டிஃபிகேட் தான் கொடுப்போம். ரெக்கா அவங்களுக்கு ஓகேங்களான்னாங்க. நீங்கள் சர்டிஃபிகேட்டே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, 8 வருஷமாக இல்லாத அந்த திங்கிங்கை கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொன்னோன்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஓகேங்களா? ஸோ முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்மளோட தேடுதல் வந்து ஒரு வெற்றியை நோக்கி போயிட்டுருக்கு. அப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம், கன்சீவாக இருக்கும்போதுலேருந்து ஒரு சிலபஸ் கொண்டு போயிடலாம், சின்ன குழந்தைங்க சிலபஸ் கொண்டு போயிடலாம். வளர்ந்த குழந்தைங்க ஒரு 10 வயசு 9 வயசு அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்டிவிட்டீஸ் நிறைய மாறிட்டுருக்கு.
இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு 4th படிக்கிற குழந்தை, பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, 5th படிக்கிற பொண்ணுக்கு வந்து சரி, ஸோ நிறைய மன ரீதியாக ஸ்கூலில் பாதிக்கப்படுறாங்க. அதை கொஞ்சம் எல்லாரும் மோட்டிவேட் பண்ணுங்கள். கொஞ்சம் உங்கள் குழந்தைங்கள திரும்பி பாருங்கள். நான் அதை உணர்ந்திருக்கேன். சரிங்களா? ஏன்னா ஸ்கூல் அதுன்றதோட பசங்களோட மனசு வந்து நிறைய இந்த மீடியாக்கள் மாற்றிட்டு இருக்கு. கொஞ்சம் அதில் கவனமாக இருங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ வந்துட்டு உதாரணத்துக்கு இப்போ தமிழ் கல்வி பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. நான் பசங்களை வந்து எல்கேஜிலேருந்து 7th வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் தான் சேர்த்துருந்தேன். சரிங்களா? புவிதமோட இன்னொரு ப்ளஸ் இது. என் பசங்க ஸ்கூல் போனாங்க புவிதமில். அங்கே இருக்கிற பசங்க பேசுகிற இங்கிலீஷ்க்கு பதில் சொல்ல தெரியல என் பிள்ளைங்களுக்கு. இங்கிலீஷ் எழுதுவாங்க, பேச தெரியாது. படிப்பாங்க, பேச தெரியாது. தமிழ் பேசுவாங்க, எழுத தெரியாது. இதுக்கு எங்களுக்கு ப்ரமோஷன் என்ன தெரியுங்களா? என்னோட பையன் 4th 2nd ஸ்டாண்டர்டில் ப்ரமோஷன் வாங்கியிருக்கான், தமிழ் தெரியலன்னு சொல்லிட்டு. 2nd ஸ்டாண்டர்டில் உட்கார வச்சுட்டாங்க ஆண்டி. கேட்டால் உன் பையனுக்கு தமிழ் 2nd ஸ்டாண்டர்ட் அளவுக்கு கூட தெரியல, ஃபஸ்ட்டு பேசிக் அவன் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கட்டும். இங்கிலீஷ் சுத்தமாக தெரியுதுங்க, பேச தெரியல, எழுதுறாங்க, படிக்கிறாங்க. அதை கொஞ்சம் நீங்கள் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா எங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை, என் பசங்க சரி இங்கிலீஷ் இல்லை. பேசிக் ஆரம்பத்தில் நம்ம நினைக்கிற விஷயங்கள் இதான். பட் அதை திரும்ப உணரும் போது நம்ம நிறைய தவறுகள் செய்துட்டு இருக்கோம். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம். நன்றி, தேங்க்யூ. இவங்க சொன்னது ரொம்ப கரெக்டு. அடுத்தபடியாக விஜயகாந்த் அவர்கள், இவர் திருப்பூர்லேருந்து வந்திருக்கிறாரு. இவர் மேரி சூன் அப்படின்னு ஒரு வெப்சைட் வச்சிருக்கிறாரு. இப்போ வரன் தேடுவதற்காக நம்மளாம் பல வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறோம் இல்லைங்களா, ஃபோட்டோ எல்லாம், அதெல்லாம் எப்படியெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி அதெல்லாம் சரி செய்து இவர் ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்காரு, மேரி சூன் அப்படிங்கிறது. இன்னைக்கு அதை பற்றி அவர் பேச போகிறதில்ல, கல்வியை பற்றி பேச போகிறாரு. வாழ்க வளமுடன். என் பேர் விஜயகாந்த். நான் திருப்பூர்லேருந்து வரேன். நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். பெங்களூரில் 7 வருஷமாக வேலை செஞ்சுட்டு அப்புறம் திருப்பூருக்கு வந்துட்டு நான் இந்த திருமண தகவல் மையத்துக்காக நான் ஒரு சாஃப்ட்வேர் எழுதிட்டு இருக்கேன். நான் கடைசியாக வேலையை விட்டு நிற்கும்போது சம்பளம் வந்து 1 லட்சம் ரூபா. உங்கள் பையன் யாராவது பையனோ பொண்ணோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னா நான் ஒரு ஐடியா ஈஸியாக சொல்கிறேன். 6வது வரைக்கும் படித்தா போதும்னு நினைக்கிறேன். நான் தமிழில் தான் படித்தேன். 12வது வரைக்கும் தமிழில் தான் படிச்சிருக்கேன். அரசு பள்ளியில் தான் படிச்சிருக்கேன். நான் சொல்கிறது வந்து நோட் பண்ணிங்க. ஏன்னா நான் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது வேண்டான்னு சொன்னால் தான் நாங்களாம் கைதட்டிடுவோம். அதனால் நீங்கள் வந்து மனசில் நோட் பண்ணிங்க. ஏன்னா ரொம்ப 10 நிமிஷத்துக்குள்ள பேசுறதுனால நான் அதுக்குள்ளே சுருக்கமாக சொல்லிடுறேன். நீங்கள் எத்தனை மனசுக்குள்ளே வாங்க முடியுமோ வாங்கிக்கங்க. ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு இது வரைக்கும் நான் படித்ததெல்லாம் நான் திரும்பி பார்க்கும்போது 6வது வரைக்கும் படித்தது தான் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு மேலே படித்தது ஒன்றும் பெருசாக யூஸ் பண்ணலை. 2வது தமிழில் தான் படித்தேன் 12வது வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் தான் காலேஜ் வந்து இங்கிலீஷில் படிக்கிறோம். ஏன்னா அது வந்து கம்ப்யூட்டர் தமிழ் இல்லைங்கிறனால அது இங்கிலீஷில் படிக்கிறோம். அப்போது உங்கள் பொண்ணு பையன் நிறைய பேர் பிஇ கொண்டு போய் சேர்த்துறீங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆவான்னு நினைக்கிறீங்க, ஆனால் ஆகிறது இல்லை. ஸோ அதுக்கு அப்போது நான் சொல்கிறேன், ஒரு வருஷம் ட்ரைனிங் கொடுத்தா போதும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிடலாம். அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 25,000 சம்பளத்தில் நானே சேர்த்து விட்றேன். நான் ஒரு டெஸ்ட்டு வைப்பேன். எப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு ஒயிட் பேப்பரில் முன்னாடி பின்னாடி எழுதுகிற மாதிரி ஒரு டெஸ்ட் கொடுப்பேன். அது பாஸ் பண்ணிட்டா நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நான் சேர்த்து விட்றேன். சரியா? உங்கள் பையன் பிஇ படித்தாலும் சரி, என்ன படிச்சிருந்தாலும் எம்சிஏ படிச்சிருந்தாலும் சரி வாங்க. ஆனால் அதில் ஃபெயில் ஆகிட்டா நான் சேர்த்து விட மாட்டேன். சரியா? ஏன்னா இது வரைக்கும் நான் குறைஞ்சது ஒரு 400 பேர்த்து இன்டர்வியூ பண்ணியிருப்பேன். கடைசி அடிப்பாங்க, சார் கொஞ்சம் படிச்சுட்டு வரேங்க சார் மறந்துடுச்சு அப்படின்னு. ஏன்னா பிஇ படிச்சிருப்பாங்க. எத்தனை பர்சன்டேஜ்? 83%. ஆனால் நான் கொடுக்குற டெஸ்ட் எழுத தெரியுமானு இது. அப்போ இங்கே என்ன காரணம்னா புரிஞ்சு படிக்கவே சொல்லித்தரது இல்லை. அதனால் பிஇங்கிற சும்மா படிச்சுட்டா உடனே சாஃப்ட்வேர் இன்ஜினியராக நீங்கள் நினச்சிக்காதீங்க. அப்போ இதை நான் ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சாஃப்ட்வேரை பற்றி பேசுகிறேன். ஏன்னா நான் சாஃப்ட்வேரில் இருக்கிறனால நான் அதை பற்றி பேசுகிறேன். இதே வக்கீல், டாக்டர் எல்லாத்துக்கும் இதே தான் அடிப்படை. இங்கே இருக்கிற கல்வி திட்டம் வந்து வெளியில் போய் வேலை செய்கிற அளவுக்கு கற்றுக் கொடுக்கறது இல்லை. அதனால் அது எங்கே கற்றுக் கொடுக்குதோ அதை நோக்கி உங்கள் பையங்களும் பிள்ளைகளும் நீங்கள் சேர்த்தணும். அதுக்கு அடிப்படை ஒன்று தாய்மொழியில் கற்றுக்கிட்டா ஒன்று ஈஸியாக இருக்கும். அது புரிஞ்சு சொல்லிக் கொடுக்குற இடமா இருக்கணும். அப்போ இங்கிலீஷ் வீட்டில் நம்ம வீட்டில் எத்தனை பேர் வீட்டில் வந்து இங்கிலீஷ் பேசுகிறீங்க கை தூக்குங்க. அம்மா அப்பா 2 பேரும் இங்கிலீஷ் பேசுகிறீங்க கை தூக்குங்க.
ஒருத்தர் தூக்கிக்காரு. அப்போ உங்கள் பையனை நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்துனீங்கன்னா அது தப்பு தான். கண்டிப்பாக நீங்கள் 2 பேருமே பேசுங்க, கணவன் மனைவி 2 பேரும். அப்போ உங்கள் பையனை இங்கிலீஷ் மீடியம் சேர்த்திடலாம், பிரச்சனை இல்லை. நம்ம எல்லாம் தமிழில் பேசிட்டு இங்கிலீஷை படினா, ஸோ அதனால் ஞாபகம் வச்சுங்க, வீட்டில் இங்கிலீஷ் என்ன நீங்கள் பேசுகிறீங்களோ அதுதான், அதில் படித்தா தான் அது ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் தெலுங்கு பேசினா தெலுங்கு சொல்லிக் கொடுங்க, கன்னடம் பேசினா கன்னடத்தில் சொல்லிக் கொடுங்க. அடுத்தது, அப்போ எதுக்கு நான் சொல்கிறேன் 4 வருஷம் பிஇ படித்தோம் சாஃப்ட்வேர் எழுத முடியாது. ஆனால் நான் சொல்கிறேன் 1 வருஷம் படித்தாலே போதும். நான் ஒரு சிலபஸ் கொடுக்குறேன். அந்த சிலபஸ் என்ன அப்படின்னா, நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஒன்று இருக்குது. ஒரு 50 பக்கம் தான் இருக்கும் +1. +2 ஒரு 50 பக்கம். அதை படித்தாலே போதும். அதுலேயே ஒருத்தனுக்கு கம்ப்யூட்டரில் ஆர்வம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடலாம். இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, வாய் நிறைய வச்சு திணிக்கிறாங்க. எப்போவுமே காலையில் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க சாப்பாடை ஊட்டணும், இன்றைக்கி ஊட்டலை, திணிக்கிறாங்க கம்ப்யூட்டரை திணிக்கிறனால தான் +1 +2 இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர் நான் சொல்கிறேன், அதை ஒருத்தனுக்கு சொல்லியே தரக்கூடாது. ஆனால் அதை தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதனால தான் நிறைய பேர் +2க்கு அப்புறம் கம்ப்யூட்டர் படிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஒருத்தனை வச்சு திணிச்சிட்டேன், அதுக்கப்புறம் அது பிடிக்காது. அதனால் திணிக்காதீங்க, எப்போவுமே திணிக்கிற மாதிரி தான் இங்கே இருக்குது. அடுத்தது, அதாவது 6வது வரைக்கும் நான் என்னென்ன படிச்சிருப்பேன்னா, ஒரு கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் படிச்சிருக்கிறேன். அதுதான் இன்றைக்கி நான் சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணுறேன். என்னென்ன யூஸ் பண்ணுறதுலேருந்து உதாரணத்துக்கு ஒரு 7வதுலேருந்து சொல்லி ஒன்று மட்டும் சொல்லிடுறேன், அது நீங்கள் தெரிஞ்சுங்க. sin θ cos θ tan θ. அது இன்றைக்கி வரைக்கும் நான் எங்கேயுமே யூஸ் பண்ணல. சரியா? நான் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கியிருக்கேன். ஸோ புரிஞ்சுங்க, இது 7வது படித்தது. அப்போ 7வது படித்ததுலேயே எனக்கு உபயோகம் இல்லைன்னா இதெல்லாம் யார் யூஸ் பண்ணுவா? அவனே சொல்லுவாங்க இதெல்லாம் சயின்டிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி எனக்கு எதுக்கு சொல்லிக் கொடுத்த? சயின்டிஸ்ட் சொல்லிக் கொடுக்க. அப்போது முதல்ல கண்டுபிடிங்க, இவன் சயின்டிஸ்ட் ஆவானா இல்லை சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆவானு கண்டுபிடிங்க. அப்புறம் அவனுக்கு sin θ cos θ சொல்லிக் கொடுங்க. அதனால இங்கே நிறையா கணக்கில், அது குறிப்பாக கணக்கில் நம்ம அதை தேவையே படுத்துறது இல்லை. அத்தனை கணக்கு இங்கே உள்ளே வச்சுருக்கோம். எதுக்குன்னா அப்போ தான் ஒரு தடவை மழுங்கடிச்சிடலான்னு நினைக்கிறேன். அதுக்காக அதையும் தாண்டி வந்தால் தான் இங்கே பிழைக்க முடிய மாட்டிருக்கு. அதாவது நிறைய நீங்கள் இங்கிலீஷ் படத்தில் பார்த்தீங்கன்னா, சைனீஸ் படம் பார்த்தீங்கன்னா, அதில் என்ன அதாவது ஒரு குருவிட்ட போய் ஒருத்தர் சிஷியனாக சேர்ந்து பாஸ் ஆகணும்னா பல டெஸ்ட்டு வைப்பாங்க. அது இங்கிலீஷ் படம் பார்க்குறவங்களே உங்களுக்கு தெரியும். அத்தனை டெஸ்ட் வைப்பாங்க. அத்தனை தாண்டி தான் கடைசியில் அவங்க குருவுக்கு சேர்த்துக்குவாங்க, அவங்க பாஸ் ஆக முடியும். அந்த மாதிரி தான் இங்கே இருக்கிற கணக்கு இருக்குது. அத்தனை கணக்கை தாண்டணும், அது வேண்டியதே இல்லை. நீங்கள் என்ன 1 லட்ச ரூபா தானே சம்பளம் வேணும் உங்களுக்கெல்லாம், உங்கள் பசங்களுக்கு இல்லை 25,000 வாங்கினா போதில்லை சாஃப்ட்வேரில். நாங்கள் வாங்க ஐடியா கொடுக்குறேன் தான் சொல்கிறேன். 1 வருஷம் படித்தா போதும். இதுக்கு போட்டு அத்தனை கணக்கு போட்டு அவனுக்கு திணிக்கிறீங்க. ஸோ அப்போது அது தேவையில்லை. அப்புறம் தமிழில் படித்த நான் என்னென்னு சொல்கிறேன், மனப்பாட செய்யுள், மனப்பாட பாட்டுன்னு இருக்குது, அதுவும் வேண்டியதில்லை. நான் ஒன்றே ஒன்று தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. மலர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தால் நிலமிசை நீடி வளர். எனக்கு அர்த்தமும் தெரியல, மறந்து வச்சு. ஆனால் அது பாட்டு மட்டும் ஏதோ தெரியுது. இது ஒரு 5ஆள் என்னமோ படித்தது. அதுக்கப்புறம் 8வது படித்த 8, 9, 10, 12 என் காலேஜில் கூட தமிழ் இருந்துச்சு, எனக்கு மறந்துருச்சு. இந்த ஒன்று தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. சரியா? அப்புறம் இங்கிலீஷில் ஒன்று எனக்கு தெரியும். ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், அன்ஏபிள் டு அட்டெண்ட் த கிளாஸ், கைண்ட்லி கிவ் மீ 2 days லீவ், யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி விஜயகாந்த். இதுதான் எனக்கு தெரியும். இதுதான் நான் +2 வரைக்கும் படித்த இங்கிலீஷ்லேயே மறக்காமல் இருக்கிறது. இப்போ நான் ஸ்வீடனில் ஒர்க்குக்கு போகிறக்கு விசா இது ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ணியிருக்கேன். ஆஃபர் லெட்டர்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ 2 லட்ச ரூபா சம்பளம். இன்னொரு 2 monthஸில் எனக்கு ஒர்க் பர்மிட் வந்துடும். வந்துருச்சுன்னா நான் ஸ்வீடன் போயிடுவேன். அப்போ இப்போ சொல்கிறேன், எனக்கு இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டால் பேச தெரியாது, நல்லா புரிஞ்சுங்க. எனக்கு இப்போ இங்கிலீஷில் இதே இப்போ இந்த நேரம் பேசுனதையே என்னை இங்கிலீஷில் சொன்னால் எனக்கு பேச தெரியாது. ஆனால் 2 லட்ச ரூபாய் சம்பளக்கு வேலைக்கு அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ கவர்மெண்ட்லேருந்து அப்ரூவ் அங்கேருந்து வந்துச்சுன்னா நான் வேலைக்கு போயிடுவேன். அப்போது அறிவுக்கும் இங்கிலீஷ்க்கும் சம்மந்தம் இல்லை. அதை நம்ம நிறையா தப்பாக நினச்சிக்கிறோம். இங்கிலீஷில் பேசுனா அறிவுன்னு, அப்படி இல்லை. அது ஒரு தூள்னு ஒரு படத்தில் சொல்லுவாங்க. யாராவது படங்க பார்க்குறதுன்னு தெரியும். இங்கிலீஷ் அறிவில்லை, அது ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு. அதனால் அது ஒரு லாங்குவேஜ், அவ்வளோதான். அது புரிஞ்சுக்கங்க ஃபஸ்ட்டு. அதனால் நான் ஸ்வீடன் போயிட்டேன்னா மேபி அங்கேருந்து உங்கள் பசங்க யாராவது இருந்தால் நான் சேர்த்து விட்றேன் முடிஞ்சால். அது ஈஸி தான். ஆனால் அவனுக்கு ஒரு ஆர்வம் மட்டும் இருந்தால் சரி. நான் 1 வருஷம் ட்ரைனிங்க்கு நான் சிலபஸ் மட்டும் அனுப்புகிறேன். நீங்கள் 5 பைசா செலவு பண்ண வேண்டாம்.
நான் எல்லாத்தையுமே மெயிலே அனுப்பிச்சி வச்சிடுறேன். ஆனால் அதுக்காக வந்து நீங்கள் வந்துட்டு பிஇ 90% என் பையனை எப்படியோ சேர்த்து விட்றன்னு மட்டும் கேட்டுறாதீங்க, சரியா? நான் எப்போவுமே ஒரு வெள்ளை பேப்பரில் டெஸ்ட் கொடுப்பேன், ஒரு பக்கம் எழுதினா போதும், அரை மணி நேரம் டெஸ்ட் எழுதினா போதும். அப்போது இங்கிலீஷ் தேவையில்லை, அளவான இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும். அதே மாதிரி பிஇ, எம்இ, எம்சிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 90% அதுவும் வேண்டியதில்லை. ஸோ அதப்போ புரிஞ்சு படிக்கிற தன்மை இருந்தால் போதும். அதே மாதிரி வழிகாட்டுதல் ஒருத்தர் இருக்கணும், இப்படி போன்னு சொல்கிறதுக்கு இருக்கணும். அதுதான் ஆசிரியருங்கிறத நம்ம சொல்கிறோம். அவங்க வழி காட்டணும். அவங்களே வழிகாட்டாமல் நம்மளை குழப்பி விட்டா, ஏன்னா நிறைய பேருக்கு வாத்தியாருக்கு என்ன சொல்லித்தரேன்னு தெரிய மாட்டேங்குது. நான் ஒரு காலேஜுக்கு போயிருந்தேன் பேசுறதுக்கு. ஏன்னா எப்போவுமே சாஃப்ட்வேர் இன்ஜினியராக கூப்பிடுவாங்க, வாங்க வாங்க எங்கள் காலேஜில் பேசுங்கன்னு. அங்கே பேச போயிருந்தேன். அங்கே பேசும்போது நான் கேட்டேன், எங்கள் காலேஜில் என்ன மெத்தடாலஜி டீச் பண்ணுறீங்க அப்படின்னு. ஒரு ஸ்டாஃபை பார்த்து அவங்க எம்இ முடிச்சிருக்காங்க. நாங்கள் வந்து வாட்டர்ஃபால் மெத்தடாலஜி டீச் பண்ணுறோம் அப்படின்னு. நான் சொன்னேன், அது ஃபெயிலியர் மாடல், அது தப்பு அப்படின்னு சொல்லி அஜைல் மெத்தடாலஜின்னு வந்து ஒரு 10 வருஷம் ஆச்சு, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. ஓ ஐயோ எனக்கு தெரியாங்க, நாங்கள் அதைத்தான் சரின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு. காலேஜ் பிஇ, நான் சொல்கிறது பிஇ நல்லா புரிஞ்சுங்க, பிஇலே இப்படி தான் இருக்குது. அப்போ 6வது 7வது எப்படி இருக்கும்? அதனால் உங்கள் பையன் மனப்பாட பகுதிக்கு வந்துடுவோம், மனப்பாடம் பண்ணலைன்னு சொல்லி வாத்தியார் அடிப்பாங்க. நீங்களும் அதை வீட்டில் சொல்லி அடிக்காதீங்க. மனப்பாட செயல் சொல்லு, ரைம்ஸ் சொல்லு, நாளைக்கு டெஸ்ட் இருக்குன்னு சொல்லாதீங்க. ஏன்னா 2 விஷயம் நான் எப்பவுமே சொல்லுவேன். ஒரு ஸ்டூடெண்ட்க்கு சொல்ல தெரியலனா வாத்தியார் சரியில்லைன்னு தான் அர்த்தம். பசங்க மேலே தப்பு சொல்லக்கூடாது, சரியா? வாத்தியாருக்கு சொல்லித்தர தெரியலை. நான் வந்து 10 வருஷமாக கம்ப்யூட்டர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு எம்சிஏக்கும். சார் அடுத்த கிளாஸ்க்கு நீங்கள் வருவீங்களான்னு கேட்பாங்க. அப்படி இருக்கணும், அடுத்த தடவை வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அதனால் இங்கே வந்து நீங்கள் இங்கே நம்ம பண்ணுறது எல்லாமே அதுதான். பையனை அடித்தா பையன் கற்றுக்குவான்னு நினைக்கிறது தப்பு. முடிஞ்சால் அப்பா படம் வந்தது நீங்கள் எல்லோரும் பாருங்கள். அதே மாதிரி சந்தோஷ் சுப்பிரமணியன்னு ஒரு படம் இருக்கும், அதுவும் பாருங்கள். நான் என்னென்ன சொல்லிடுறேன், எங்கள் வீட்டில் நடந்ததை சொல்லிடுறேன். எங்கள் அப்பா அவர் மில்லுக்கு போயிட்டு இருந்தவர் தான். அவர் 5வது தான் படிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். அவர் வந்து இங்கிலீஷில் வந்து என்னைய படின்னு அவர் சொல்லுவார், ரொம்ப முக்கியம் படி அப்படிம்பாரு. வீட்டில் இங்கிலீஷ் பத்திரிக்கை வந்துச்சுன்னா எனக்கு கொடுத்துருவார் படிக்க சொல்லி, நீ இதை படி அப்படின்ட்டுருவார். நான் கஷ்டப்பட்டு ஈஸ் அப்படிம்பேன். இதெல்லாம் உனக்கு படிக்க தெரியல, நீ எதுக்குற, அவனெல்லாம் வந்து வேலைக்கு தான் அனுப்பணும் அப்படிம்பேன் அப்படின்னு சொல்லிடுவார். இப்போ தான் எனக்கு தெரியும் அவருக்கு அது படிக்க தெரியாதுன்னு. ஸோ பேரண்ட்ஸ்க்கே படிக்க தெரியல ஃபஸ்ட்டு. ஆனால் நம்ம வந்து குழந்தைகளை கட்டாயப்படுத்த பார்க்குறோம், இதை நீ கற்றுக்கணும். அதனால் இங்கிலீஷ்க்காக மெயினாக யாரும் கட்டாயப்படுத்தாதீங்க. ஸோ இங்கிலீஷ்க்கும் அறிவுக்கும் கண்டிப்பாக சம்மந்தம் இல்லை. என்னென்னு சொல்லிடுறேன், எனக்கு செஸ் விளையாடுறது பிடிக்கும். எங்கள் பக்கத்து வீட்டில் போய் அங்கே விளையாண்டுட்டு வருவேன். அவர் கேட்பார் எங்கே போனான்னு. இந்த மாதிரி அவர் கூட போய் உட்காந்து, ஏன்னா 1 மணிக்கே சாப்பிட்றதுக்கு வரும், போது 3 மணிக்கு தான் சாப்பிட்றதுக்கு வருவேன். எப்படின்னா செஸ் விளையாண்டா லேட் ஆயிடும், ஒரு விளையாட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடும். அப்போ அவர் சத்தம் போடுவார், இனிமேல் எங்கே செஸ் விளையாடுறதுக்கு போனேன் அடி பார்த்துக்கோ அப்படிம்பாரு. அதை விட்டுட்டேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு 7வதுலேயே விட்டுட்டேன். இப்போ வேலைக்கு பெங்களூரில் சேர்ந்து ஆஃபீஸில் காம்படிஷன் வைக்கும்போது எனக்கு தெரிஞ்சு நான் கடைசி ரவுண்டு வரைக்கும் போனேன். அப்போ எல்லாம் கேட்குறாங்க எப்படி அப்படின்னு. நான் சொன்னேன் ஒரு 5 வருஷம் முன்னாடி விளையாண்டுருப்பேன் அப்படின்னு. அப்போ ஒரு வேளை என்கரேஜ் பண்ணியிருந்தா நான் செஸ்ஸில் என்ன ஒரு வேளை நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அப்போ என்னென்னா படிக்கிறதா முக்கியம்னு சொல்கிறதுனால நம்ம உண்மையிலேயே எதில் ஆர்வம் இருக்குதோ அதை நம்ம குறைச்சி விட்டுறோம் பேரண்ட்ஸ். அப்படி பண்ணாதீங்க. அவங்களுக்கு நிறைய பேருக்கு செஸ் விளையாடல விருப்பம் இருக்கலாம், சில பேருக்கு வேறு ஏதாவது விளையாட்டில் விருப்பம் இருக்கலாம். அதனால் படிப்பு ஒன்று தான் நோக்கம் கிடையாது, அது விளையாட்டு துறையில் கூட வரலாம். அதே மாதிரி எப்படி தானே 6வது 7வது வரைக்கும் நான் படம் வரைவேன். நைட்டு 10 மணிக்கு வரைஞ்சிட்டு இருப்பேன். எங்கள் அப்பா வந்தானே அடிப்பார், ஏன்னா அவனை என்ன சொல்லிச்சு 9 மணிக்கே சாப்பிட்டு தூங்கணும்ல அப்படின்னு. நம்ம படம் வரைவோம். அதுலேருந்து எங்கள் அப்பா இல்லாத நேரமாக பார்த்து படம் வரைஞ்சிக்குவேன். அப்புறம் எங்கள் ஆத்தா சொல்லி கொடுத்தாரு, அவன் அப்போலாம் படம் வரைஞ்சிட்டு இருந்தான் அப்படின்னு. அப்புறம் அடி விழுகு. அதுலேருந்து படம் வரையதே விட்டுட்டேன். சமீபத்தில் ஒருத்தரை பார்த்தா திருப்பூரில் ஒரு ஃப்ளெக்ஸ் டிசைன் பண்ணுறவர், டிசைன் நல்லா பண்ணி கொடுக்காருன்னு அங்கே போனோம். அங்கே அவன் சொல்கிறான், நீ என் பேரை எல்லாம் கேட்டு எந்த ஸ்கூல் படிக்கும்போது சொல்கிறான், அவன் நல்லா டிசைன் பண்ணி கொடுக்குறான். அவன் சொல்கிறான், என் ஒய்ஃப்ட்ட சொல்லினேன் இந்த மாதிரி நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒருத்தன் நல்லா படம் வரைவான், அவனை பார்த்து நான் படம் வரை கூட கற்றுக்கிட்டேன் அப்படின்னு. அவன் யாரான்னு நீ தாங்கிறான். என்னடே நானே இன்னைக்கு படம் வரைகிறது இல்லை,
அப்போது பட் ஆனால் 6வது வரைக்கும் நம்ம வர நீங்கள் தெரிஞ்சுங்க, ஒரு குழந்தை வந்து ஒன்று படம் வரையுது, ஒரு பாட்டு பாடுது, இல்லை கிறுக்குது அப்படின்னா அதை நீங்கள் அனுமதி செய்யுங்க, அதை ஊக்குவிக்குங்க. அதை விட்டுட்டு தடை செஞ்சிடாதீங்க. சரியா? ஸோ அதனால் கணக்கு வரல, அறிவியல் வரல, கெமிஸ்ட்ரி வரலன்னு 10 டியூஷன் வைக்காதீங்க. அப்படி வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்களும் தயவுசெய்து கூட போங்க, நீங்களும் படிங்க. சரியா? உங்களால் படிக்க முடியலைன்னா உங்கள் பையனையும் நீங்கள் கம்பல் பண்ணக்கூடாது. சரியா? அதனால் யாரெல்லாம் டியூஷன் நல்ல டீச்சர்கிட்ட அனுப்புகிறீங்களோ நீங்களும் கூட போய் உட்காந்து படித்து பாஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இல்லைன்னா டியூஷனுக்கு அனுப்பாதீங்க. சரியா? வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் முதல்ல வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இவ்வளோ நல்லா அருமையாக சில டாபிக் பேசிட்டே இருந்தோம், நிறைய டாபிக் ரொம்ப பெருசாக பேசிட்டே இருந்தோம். ஆனால் நான் சொல்ல வேண்டியது இன்னும் கொஞ்சம் உன்னிப்பாக, இப்போ சார் கேட்ட மாதிரி சில ஒரு கேள்விகள் தான். அதாவது எப்படி சொல்கிறதுனா, ப்ராக்டிக்கலாக எது சாத்தியக்கூறு, என்ன சாத்தியக்கூறு அப்படிங்கிறது தான். அந்த முறைகளில் ஒரு சின்ன விஷயங்கள் சொல்லலாம்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் நான் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கேன். பள்ளியில் நல்ல கல்விகள் சிறப்பாக இருக்கணும், சிறப்பாக சொல்லணும்னு சொல்லி ரொம்ப அருமையாக சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க மாஸ்டர்ஸ்லாம். அதே கல்வியிலேயே, அதே பள்ளியிலேயே நல்ல டீச்சர்ஸும் இருக்கணும், நல்ல ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கணும், நல்ல பேரண்ட்ஸும் உட்காந்துருக்கணும். இந்த மாதிரி ஒரு சின்ன கற்பனை பண்ணிக்கோ. ஏன்னா ஒரு 3 விஷயம் தான் கொடுக்க போகிறேன், வேற ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை, ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சிடும். எங்கிட்டு டீச்சர்ஸ், எங்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ், சின்ன குழந்தைங்க நீங்கள்லாம், இங்கிட்டு பேரண்ட்ஸ் கீழே உட்காந்துருக்கலாம். பட் ஒரு சின்ன இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா 3 சப்ஜெக்ட் கொடுக்கறதுனால 3 பேருக்கு இது சேரும். இந்த 3 சப்ஜெக்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயங்கள் வந்து ஸ்ட்ரகிள். ப்ராக்டிக்கலாக பண்ணுறத நம்ம சொல்கிறோம், குழந்தைகள்கிட்ட ஒரு ஸ்ட்ரகிள் நடக்கும். என்ன ஸ்ட்ரகிள்னா போராட்டம். போய் சேர்த்துட்டீங்க ஸ்கூலுக்கு, ஸ்கூலில் போய் சேர்த்துட்டு உட்காந்தோடனே அங்கே என்ன நடக்கும்? அவங்க ஆ இல்லை ஏ பி அப்படி கொடுக்குறப்போவே அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. வீட்டில் வந்து ஏதோ ஒரு டப்பா உடச்சி போட்டிருப்பான், இல்லை டப்பாலேருந்து உள்ளே ஏதாச்சும் சொருக்கி ஒரு கயிறை வெளியே கொண்டு வந்திருப்பான், அவள் தான் தெரியும். அதுக்கு மேலே எதுவுமே தெரியாது. வேறு செய்கிறதோ பேசுகிறதோ அது மட்டும் தான் தெரியும். இவ்வளோ நேரம் பேசினாலாம் நமக்கு தெரியும். மனநிலையில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரகிள் நிலைகள் உற்பத்தி ஆகும். நம்ம குழந்தைகளுடைய அப்சர்வேஷனுக்காண்டி உங்களுக்கு சொல்கிறோம். நீங்கள் டீச்சர்ஸாக இருந்தால் நீங்கள் டீச்சர்ஸ் மற்றவங்கள்ட்ட சொல்லுங்கள் இந்த விஷயங்கள்லாம். குழந்தைகள்கிட்ட ஈஸியாக நம்ம எப்படி அப்சர்வ் பண்ணிக்கணும், எந்த மாதிரி நிலைகள் வெளிப்பாடுகள் தெரியும், இந்த 3 நிலைகள் நீங்கள் குறிச்சிக்கலாம். 3 நிலைகள் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸ்ட்ரகிள், ஹைடிங், அக்ரெசிவ்னஸ். போராட்டங்கள், மறைக்க வைக்கப்படுதல், ஆவேசமாக வெளிப்படுத்துதல். இது 3 நிலைகள் குழந்தைகள்கிட்ட பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்னா, நான் தப்பான ஸ்கூலில் உட்காந்துட்டேன்னா குழந்தைகளுடைய வெளிப்பாடுகள் நல்லா வெளிப்படுத்தும். எப்படின்னு நான் சொல்கிறேன், அதுவும் தெளிவாக. போராட்டங்கள்னா வெளிப்பாடுகள் முதல்ல ஈஸியாக நம்ம பார்க்குற பார்வைகள். குழந்தைகிட்ட பேச முடியாது, கேட்க முடியாது. நீங்கன்னா சொல்லிடுவீங்க, குழந்தைங்க இல்லையா ஒன்றுமே தெரியாது, என்னடா பண்ணுற போகிற உட்கார என்னடா, அது அவ்வளோதான் தெரியும், அதுக்கு மேலே தெரியாது. நம்ம பார்க்குற பார்வைகள் அடுத்த ஒரு விஷயங்கள். போராட்டங்கள்னா அது உடல் ரீதியாக எப்படி வெளிப்பாடுகள் தெரியும்னா அரிப்பு மூலமாக தெரியும். என்ட்ரி பண்ணிக்கங்க, நான் சொல்கிறேன் இன்னும் விஷயங்கள். அரிப்பு மூலமாக தெரியும். ஒரு வாரம் 1 மாதம் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டே இருந்தானா அவனுக்கு ஸ்ட்ரகிள் நடக்கும், எங்கே போட்டாலும் அரிச்சிட்டே இருப்பான். அது இன்ஃபெக்ஷன் இல்லை, அவன் மனசில் ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் நடந்துகிட்டே இருக்கு. அதை என்ட்ரி பண்ணுங்க. சரி சார் அப்படியே விட்டுட்டீங்க, அந்த அரிப்பு போய் அங்கங்கே கட்டி கட்டியாக வரும். அதான் ஹைடிங். ஹைடிங்னா மறைக்க வைக்கப்படுதல். கட்டிகள் மறைஞ்சிருக்கு உள்ள, அவன் வெளியே வந்து பேச முடியல, வெளியில் வந்து எதுவும் சொல்ல முடியல, அம்மாட்டையும் பேச முடியல, டீச்சர்ஸ்டையும் சொல்ல முடியல, எனக்கு பிடிக்கலம்மா, எனக்கு சேரலம்மா, இந்த இதுன்னு புரியலம்மா அப்படின்னு சொல்ல முடியல. போராடி போராடி பார்க்குறான், போராடி போராடி அப்படியே விழுந்துடுறான். சரி இப்படி தான் உட்காரணும், இப்படி தான் கயிறு கட்டணும், இப்படி தான் உட்காரணும், அமைதி ஆகிட்டான், அவ்வளோதான். அவனுக்கு ஹைடிங், அதுக்கு மேலே எதுவுமே தெரியாது. அவனுக்கு அதுக்கு மேலே எதுவுமே தெரியாது. அப்புறம் இன்னொரு மாதம் அப்படியே போக வச்சுட்டீங்க, எதுவுமே அவன்கிட்ட கேட்காமலேயே. அப்புறம் எங்கே நடக்குது அவருக்கு? அக்ரெசிவ்னஸ், ஆவேசமாக வெளிப்படுத்த பார்க்குறாரு. அதுவும் எப்படி? பாடியில் ஒரு சீல் கட்டியா, ஒரு புண்ணா அக்ரெசிவாக வெளியே வருது, அக்ரெசிவாக வெளியே வருது. இதெல்லாம் பார்க்கலாம் பாடி லாங்குவேஜில் வந்து, பாடியில் ஃபிசிக்கல் ப்ராப்ளங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் உன்னிப்பாக பார்க்கணும் குழந்தைகள்கிட்ட.
ஒரு குழந்தைகிட்ட ஒரு பிடிக்காத இடத்துல போய் வைக்கிறீங்க, ஸ்கூலுக்கு போய் வைக்கிறீங்க, நம்ம இவ்வளோ விஷயங்கள் படித்ததெல்லாம் தெரியும் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் இந்த விஷயங்கள் உன்னிப்பாக நீங்கள் பார்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் குழந்தைகிட்ட ஏதோ எங்கே இன்ட்ரெஸ்ட் ஆகிருக்கு, எங்கே ப்ராப்ளம் நடந்திருக்குன்னு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். என்ன ராஜா என்ன ப்ராப்ளம், இங்கே உனக்கு புண்ணாயிருக்கு, ஈஸியாக நீ பார்த்துக்கோ. இல்லை நீ உட்காந்து கேளுங்க, டீச்சர்ஸாக இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸை கேளுங்க, பேரண்ட்ஸாக இருந்தால் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சு மற்ற பேரண்ட்ஸ்டையும் சொல்லுங்கள். இதெல்லாம் எதுக்கு இந்த 3 விஷயங்கள் சொல்கிறேன்னா, இந்த 3 விஷயங்கள் வந்து ஒரு ஹோமியோபதி மருத்துவத்தில் 3 விதங்கள் ஆணி வேற நம்ம சாமுவேல் ஹானிமார் வந்து உயிரெடுத்து கொடுத்துருக்காரு. இது நான் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் சொல்லணும். ஹோமியோபதி டாக்டர்ஸாக இருந்தாலும் இல்லை ஹோமியோபதி பற்றிய தெரிஞ்சவங்க இருந்தாலும் இது ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. முன்னாடி சொன்ன விஷயங்கள் போராட்டம் அப்படிங்கிறது சோறாங்கிற கழிவு தாக்கங்கள் உடம்புல நச்சுத்தன்மையாக இருக்கும். சைக்கோட்டிஸ்ங்கிறது அது ஒரு கழிவுத்தன்மைகள் உடம்புல கழிவுத்தன்மைகள் தங்கி இருக்கும், அதுவும் வெளிப்பாடுகள் வரும். சிப்ளிசிஸ் அப்படின்னா உடம்புல இருக்கிற கழிவு தேக்கங்கள் ஆவேசமாக வெளியே வரும். இது சாமுவேல் ஹானிமன் வந்து அவர் இறக்குற காலங்கள் கடைசி காலங்களில் இது ஒரு 3 லாஜிக் எடுத்து கொடுத்த விஷயங்களை பின்னாடி வந்த ராஜன் சங்கரன் மருத்துவர் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக 62 கையாளி ஒவ்வொருடைய லாங்குவேஜ் அவங்களுடைய பாடியில் மென்டலி ஃபிசிக்கலி ரெண்டுமே கோஆப்ரேட் பண்ணி அழகாக உருவெடுத்து இவ்வளோ வெளிப்பாடுகள் இருக்குது இந்த 3 விதத்துலேயும் அப்படி சொல்லி நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹோமியோபதியில் எந்த கூகுள்லையும் போய் பார்த்தீங்கனாலே ராஜன் சங்கரனுடைய தியரி பார்த்தனாலே இதோடைய ப்ராப்பராக தெரியும். இது உங்களுக்கு இந்த விஷயங்கள் கொடுக்கணும் எனக்கு ஒரு சின்ன ஆர்வம். ஏன்னா நம்ம பள்ளிகளில் இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு கல்வி திட்டத்தை வந்து பேசிகிட்டே இருக்கோம். கல்வி திட்டத்தை மட்டும் பேசிட்டு மற்ற விஷயங்கள் கொரட்டை விட்டுறக்கூடாது. நமக்கு கல்வி விஷயங்கள் பேசிட்டே இருக்கோம், கல்வி விஷயங்கள் பண்ணிட்டே இருக்கோம், நல்ல திறமையை பாரோம், நல்ல திறமையாக ஒரு சில விஷயங்கள்லாம் செய்யலாம், நல்ல அழகாக சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு விஷயங்கள் உன்னிப்பாக பாருங்கள், அந்த விஷயம் கூட பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அது இங்கே வெளிப்படுத்தும். சரி, இது வெளிப்படுத்தலை, பாடி லாங்குவேஜில் எப்படி வெளிப்படுத்தணும்னா அதே விஷயங்கள் தான். நீங்கள் அப்படியே நீங்கள் போராட்டங்கள்னா அந்த இடத்துல உட்கார மாட்டான், விறுவிறுன்னு உட்காந்துருப்பான், அங்கிட்டு ஓடுவான் இங்கிட்டு ஓடுவான். பிடிக்கலன்னா உட்கார மாட்டான். இப்போ ஒரு குழந்தை விளையாண்டே இருந்துச்சு, பிடிக்கலாம் உட்கார இல்லை, ஓடவே போயிட்டு வந்துட்டே இருக்கு. அதுக்கு மேலே அணத்த ஆரம்பிக்கும், அதுக்கு மேலே அம்மாவை கத்தும், பிடிச்சி இழுக்கும். இதுதான் அக்ரெசிவ்னஸ். 3rd ஸ்டேட்டில் போயிட்டாங்க. இது டிசீஸ் லெவலில் அவர் கண்டுபிடிச்ச விதங்கள். இந்த விதங்கள் நம்ம இந்த பள்ளியிலையும் சரி ஒரு சில குழந்தைகள்கிட்டையும் நல்லா தெளிவாக இந்த விஷயங்கள்லாம் அப்சர்வ் பண்ணிக்கலாம். அப்சர்வ் பண்ணுறப்போ நம்ம ஈஸியாக அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணி நல்ல செயல்பாடுகள் கொடுக்கறதுக்கு ஒரு வழி கொடுக்கும். இந்த முறைகள் நம்ம அண்ணா பாஸ்கரன் அண்ணாகிட்ட ஒரு சின்ன தாழ்மையான வேண்டுகோள் வச்சுட்டு இதுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் சில விஷயங்கள் எடுத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கொடுக்கலாம். இது நான் மருத்துவ ரீதியாக சொல்ல வரல, நம்ம தெரிஞ்சுக்கணும், இதுலேயும் ஒரு வழிகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதுதான் என்னுடைய சின்ன வேண்டுகோள். அதாவது வைத்திய முறைகளுக்கு நான் சம்மந்தப்படுத்தலை, ஒரு மனசும் உடம்புக்கும் எங்கே போய் உக்காந்தா ஒரு நல்ல நிலை கொடுக்கும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், செய்கிறோம், பண்ணுறோம். நல்ல நிலை இல்லாதனால தானே நம்ம இந்த கல்வி திட்டத்தை இங்கே பேச இருக்கிறோம். அப்போது நல்ல நிலைக்கு வரணும், உடம்பும் மனசும் நல்லா இருக்கும், நாங்கள் ரெண்டுமே. அப்போது அந்த நல்ல நிலைக்கு இந்த ஒரு சின்ன ஒரு உத்தி தான், அவ்வளோதான். ஒரு சின்ன ஒரு உத்திகளை நம்ம கையாளுறோம், அவ்வளோதான். இந்த விஷயங்களை இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக கொண்டு போனீங்கன்னா, இதோட சேர்த்து கொண்டு போனீங்கன்னா நல்ல குழந்தைகளை திறமையாக கொண்டு வரலாங்கிறது தாழ்மையான வேண்டுகோள். எல்லாரும் உங்கள் டீச்சர்ஸ்டையும் சொல்லுங்கள், உங்கள் குழந்தைகிட்டையும் சொல்லுங்கள், பேரண்ட்ஸ் கீழே உட்காந்துட்டையும் ஒரு சின்ன இமேஜினேஷன் பண்ணி எல்லார்ட்டையும் பகிர்ந்துக்குங்க இந்த விஷயங்கள். அவ்வளோதான் என்னுடைய டாபிக். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜெகதீஷ், சென்னையிலேருந்து வந்திருக்கேன். புவிதம் ஸ்கூலை பற்றி என்னோட கருத்து சொல்ல விரும்புகிறேன். நான் இது வரைக்கும் இவ்வளோ பேர் முன்னிலையில் பேசுனதில்லை, அதனால் கொஞ்சம் ஃப்ளோவாக வராது, பார்த்துங்க. என்னென்னா நான் வந்து ஒரு பயோகேஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை வந்து புவிதம் ஸ்கூலுக்கு கொண்டு போயிட்டு அவங்க பசங்களை பண்ண வைக்கணுன்றதுக்காக ஒரு ஆசையில் கொண்டு போயிருந்தேன். சின்ன பசங்க தான், ஒரு 7 வயசு இருக்கும் ஒரு பொண்ணு, அழகாக ஆக்ஷா ஃப்ரேம் வச்சு அவ்வளோ அழகாக கட் பண்ணாங்க. அங்கே போகும்போது அந்த மீனாட்சி அம்மா வந்து நான் காலையில் போய் இறங்கினேன். அவங்க வந்து அவங்க கெஸ்ட் ஹவுஸில் போ ஜெகதீஷ் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. என்னம்மா சிரிக்கிறீங்க அப்படின்னு. இல்லை நீ போ அப்படின்னாங்க. அங்கே போனால் ஒருத்தர் 37 வயசு, அவ்வளோதான், டவல் மட்டும் கட்டிக்கிட்டு லேப்பில் ஒரு சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணிகிட்டு இருந்தார். காலையில் ஒரு 7 மணி இருக்கும். சரி, என்னன்னா ஒரு 5 நிமிஷம் இருப்பா, நான் வந்து வேலையை முடிச்சுக்கிறேன், அப்புறம் நம்ம ஃப்ரீயாக பேசலாம் அப்படின்னாரு. சரி, எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா துணி வாஷ் பண்ணிகிட்டு இருந்தார். நான் கூட இன்னும் பேசிகிட்டு இருந்தேன்.
அவர் ஒரு 6 மொழி வந்து நல்லா பேசுகிறாரு, எழுதுறாரு, படிக்கிறாரு. ஃபாரின் கம்பெனிக்கு சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணி அமைச்சிட்டு இருக்காரு. மெயின் இன்கம் அவருக்கு அதுதான். இப்போ வெளிநாடு கம்பெனிக்கு சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணுறாருன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும், அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு, பண விஷயமா சரி, அவங்களோட என்ன தேவையோ அந்த தேவைக்காக அவருக்கு அந்த நாலேஜ் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த புவிதம் ஸ்கூல் எதுக்கு வந்திருக்காரு அப்படின்னா, நிறைய பார்க்கில் பார்த்துருப்பீங்க, 4 பசங்க ஏறி சுற்றுற மாதிரி இருக்கும். அதில் ஏறி பசங்க சுற்றுனாங்கன்னா கரண்ட் இல்லாமல் கிரைண்டரில் மாவு வரைக்கிறதுக்காக அந்த டெக்னாலஜி பண்ணுறதுக்காக வந்திருந்தாருங்க. கரண்ட்டு தேவையில்லை, பசங்களே ஏறி அவங்கள சுற்றி விளையாடலாம், கிரைண்டரில் மாவு வரைக்கலாம். அப்புறம் இன்னொரு லிங்கு மாற்றினாங்கன்னா எந்திரத்தில் சுற்றலாம், அதில் பருப்பு உடைக்கலாம். இன்னொரு லிங்கு மாற்றினாங்கன்னா இன்னும் ஏதோ மிளகாப்பொடி அது மாதிரி உடைக்கலாம். இந்த 3 விஷயத்த வந்து அவர் டிசைன் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காருங்க. ஆச்சரியமாக இருந்தது. அது இல்லாமல் அவர் தச்சர் வேலை செய்கிறாரு. ஒரு உளி வந்து மழுங்கி போயிருந்தது. நான் சொன்னேன், கிரைண்டிங் மிஷின் இருக்க தேய்ச்சிக்கிங்க அப்படின்னேன். வேண்டாப்பான்னு ஒரு குழந்தைங்கிட்ட இந்த மாதிரி கல் இருக்கும், கொண்டு வா, தேடி கொண்டு வானாரு. பசங்க போய் கரெக்டாக பிடிச்சிட்டு கொண்டு வந்தாங்க. அதை தட்டினாரு, வச்சு உளியை தேய்ச்சார். அவ்வளோ ஷார்ப்பாக இருந்தது, சூப்பராக வேலை பண்ணார். நான் அதுக்கப்புறம் கேட்டேன், என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் நான். உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்குமா? ஏன்னா ஒரு ஃபாரின் கம்பெனிக்கு சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணுறாரு, மெக்கானிக்கல் ஒர்க்கு. அது இன்ஜினியர் கூட படித்தவங்க அவ்வளோ யோசிக்க மாட்டான், கரண்ட் இல்லாமல் இந்த வேலைலாம் பார்க்க முடியாது அப்படின்ட்டு. அவர் அவ்வளோ அழகாக கரண்ட்டே தேவையில்லை கணக்கு பண்ணுறாரு. ஒரு குழந்தைகிட்ட வந்து இத்தனை வாட்ஸ் பவர் கிடைக்கும், இத்தனை கியர் வந்து இந்த ரேஷியோ இருக்குது அப்படின்னு அவ்வளோ அழகாக சொல்கிறாரு எனக்கு. சரி கேட்டேன் நான், ஏதாச்சும் ஐடியா இருக்கா உங்களுக்கு, அவர் என்ன படிச்சிருப்பார் அப்படின்னு. ஸ்கூலுக்கே போகலன்னாரு. என்னடா சொல்கிறீங்க அப்படின்ன. இல்லைப்பா நான் ஸ்கூலுக்கே போகல அப்படின்னு. ஸ்கூலுக்கு போனதெல்லாம் பண்ணியிருக்க முடியாதுப்பா, அது வேறு மாதிரிலாம் நிறைய செலவாயிருக்கும் அப்படின்னு தூக்கி வாரி போட்டுச்சு. அவர் விடவே இல்லை. அன்றைக்கி ஃபுல் டே பார்த்தீங்கன்னா அவர் கூடயே சுற்றிட்டு இருந்தேன். சொல்லுங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க சொல்லுங்கள். இல்லைப்பா இது மாதிரி என்னோட நேட்டிவ் வந்து கேரளாவில் அட்டப்பாடி. காலையில் ஒருத்தர் சொன்னார் அட்டப்பாடின்னு ஆரம்பித்தார் ஒரு சிவன் கோயிலை பற்றி. ஒரு நான் நினச்சது அவர் சொல்கிற அப்புறம் பயந்த சொல்லலை அவர். அதுக்கப்புறமா அவர் பேசிகிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. என்னென்னா இது மாதிரி அட்டப்பாடி, நான் வந்து எங்கள் அப்பா அடுத்து ஒரு கேள்வி கேட்டேன், அது இன்னும் தூக்கி வாரி போட்டுச்சு. உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டேன். 2 பேருமே கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் அப்படின்னாரு. என்ன சொல்கிறீங்க இந்த காலத்தில், அதுவும் 36 தான், உங்களுக்கு 37 வயசு ஆகுது அப்படின்னா அவங்க 35 வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள பெருசாக யோசிச்சிருக்காங்க குழந்தைங்களோட எஜுகேஷனை பற்றி அப்படின்னு. அவங்க வந்து அந்த அட்டப்பாடின்ற கிராமத்தில் வந்து அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய புரட்சியை பண்ணியிருக்காராம் தண்ணிக்காக. அதுக்கப்புறம் பேசும்போது தான் அந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டது. அவங்களுக்கு கூட பிறந்தவங்க 2 பேர், அவங்களையும் ஸ்கூல் சேர்க்கலையாம். இவருக்கு வந்து 2 பசங்க, 2 பசங்களும் வீட்டில் தான் பிரசவம் பார்த்துருக்காரு. அடுத்து 3வது ஒரு குழந்தை பிறந்தோம், அதையும் வீட்டில் தான் டெலிவரி பார்த்தாங்க. அவங்களையும் ஸ்கூல் சேர்க்கல. அவங்க ஒரு 15 ஏக்கர் இடம் பசங்க ஜாலியாக சுற்றிட்டு இருக்கு அப்படின்னாரு. சரி கல்விக்காக நீங்கள் இங்கே தான் பண்ணீங்க அப்படின்னா 10 வயசுக்கு மேலே என்னை வீட்டில் வச்சுக்கல, வெளில அமுச்சு விட்டாங்க அப்படின்னாரு. வெளிலனா எது மாதிரி இடத்துக்குங்க அப்படின்னா, இல்லை இது மாதிரி சொந்தக்கார இடத்துல ஒருத்தங்க விவசாயம் பண்ணாங்க, அங்கே போயிட்டு ஒரு வருஷம் 2 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போனோம், அவங்க வந்து இந்த தச்சர் வேலை பண்ணிட்டு இருந்தேன், அவங்க கூட கொஞ்ச நாள் இருந்தேன். இன்னொருத்தர் வந்து கம்பெனி வச்சுருந்தார், அங்கே போய் கொஞ்ச நாள் இருந்தேன். இது மாதிரி எனக்கு வந்து வாழ்க்கையாக தான் சொல்லி கொடுத்துட்டேன், வாழ்க்கை படம் தான் நிறைய எனக்கு கற்றுக்கிட்டேன் நான் அப்படின்னு. அப்போ மொழி எப்படி கற்றுக்கிட்டீங்க நீங்கள் அப்படின்னேன். ஸ்கூலுக்கு போகலாம், அப்போ லாங்குவேஜ் எப்படி கற்றுக்கிட்டீங்கன்னா, அது மாதிரி ஊராக சுற்றுவேன், அங்கே போய் கொஞ்ச நாள் இருப்பேன், அவங்க மொழியை பேசி கற்றுப்பேன் அப்படின்னு. அப்போ சாஃப்ட்வேர் டிசைன் எப்படி பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கு ஏன் ஸ்கூலுக்கு போனோம், ஒருத்தர்கிட்ட பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பிடிச்சிக்கிட்டேன் நான் அப்படின்னாரு. ஸோ அதை நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம சொல்கிற மாதிரி கலந்து டாபிக் ஃபுல்லாக தான் பேசிகிட்டு இருக்கோம், நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் தேவையில்லை அப்படின்ற விஷயத்துக்காக தான் நான் இப்போ சொல்ல வந்தேன் நான். நன்றி, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்க. நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பெயர் மாதேஸ்வரன், ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையத்துலேருந்து வந்திருக்கேன். நான் இப்போ வந்து விஓ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் கவர்மெண்ட் இதில். இப்போது நாம் வந்து பிரிட்டிஷ்காரனை வந்து ரொம்ப எவ்வளவோ போராட்டம் பண்ணி விரட்டி அடித்தோம். ஆனால் வந்து அவங்க விட்டுட்டு போன அந்த ஆங்கிலம் வந்து நம்ம சமூகத்தை போட்டு வாட்டி எடுக்குது. ஆங்கில மோகம் வந்து படித்தவன் பாமர வரைக்கும் எல்லாத்தையுமே போட்டு விரட்டி எடுக்கிறது நமக்கு தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்வளவோ சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிக்கிறதுல ஒரு 3/4 பங்கு கொண்டு ஸ்கூல்லேயே தள்ளிடுறாங்க ஆங்கில கல்விக்காக. இது வந்து கண்கூடான உண்மை. ஆனால் அவ்வளவு ஆங்கிலத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் தேவையே இல்லை. ஏன்னா வந்து நம்ம தமிழ் வழி கல்விகள் கற்றுக்கிட்டா தான் வந்து எதையுமே புரிஞ்சுக்க முடியும். குழந்தைக்கு புரிஞ்சு படித்ததுனா தான் வந்து அது வாழ்க்கைக்கு பயன்படும். ஆனால் ஆங்கிலன்ட்டு அது ஆங்கிலத்தில் போட்டு அது திணிவு கொடுத்து அவங்க மூளையே மலிக்கி போடுறோம், பள்ளிக்கூடத்தில் மலிக்கிடுறாங்க. இதுதான் உண்மை. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஆங்கில பள்ளியில், ப்ரைவேட் பள்ளியில் ஒரு 6 வருஷம் ஒர்க் பண்ணேங்க. அதாவது ஹிந்தி மாஸ்டர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே வந்து குழந்தைங்க படுற கஷ்டத்தை பார்த்தா ரொம்ப சிரமம். பேரண்ட்ஸ் எவ்வளவோ கனவோடு கொண்டு வந்து நிறைய பணத்தை கொட்டி படிக்க வைக்கிறாங்க. அந்த குழந்தைகளுக்கு வந்து கடைசியாக பார்த்து 7வது 8வது வந்தால் கூட ஏபிசிடியும் தெரியாது,
ஆனால் அவனோ வராது, ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி நிலை வந்து நம்ம மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்து எல்லா ஸ்கூலையும் சொல்ல, பெரும்பாலான ஸ்கூலில் வந்து அப்படித்தான் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம எவ்வளோ கனவோடு கொண்டு வந்து பிள்ளை ஆங்கிலம் பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க, நல்லா படிச்சுக்குவாங்கன்ட்டு வர்றாங்க. அதெல்லாம் வந்து தேவையே இல்லை. ஆங்கிலம் வந்து ஒரு லாங்குவேஜ் தான். அது வந்து எப்படின்னா நம்ம +2 முடிச்சுட்டு கூட வந்து ஒரு 6 மாதம் வந்து ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் பண்ணால் கூட வந்து ஆங்கில நாலேஜ் வந்துடும். அதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இது பண்ணணுங்கிறது இல்லை. தமிழ் வழியில் வந்து எதுவுமே ஒரு இலக்கணமோ எதுவுமே கற்றுக் கொடுக்கறது இல்லை. இங்கிலீஷில் அப்படியே ஃபார்மேட் மாதிரி நடத்துகிறாங்க. அதை அப்படியே வந்து குழந்தைய அதையும் மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க. இப்போ டென்ஸ் அப்படின்னா 12 டென்ஸ் இருக்குன்னா 12 டென்ஸ் தமிழில் விளக்கம் சொல்லணும். இந்த டென்ஸ் வந்து இப்படி அமைக்கணும், இந்த டென்ஸ் இப்படி அமைக்கணும், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எந்த மெட்ரிகுலேஷன்ஸ் குழந்தையுமே மெட்ரிகுலேஷன் படித்த ஒரு குழந்தையும் எடுத்துக்கிட்டு, தமிழ் மீடியத்தில் படித்த ஒரு குழந்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு கட்டுரை தலைப்பு கொடுங்க. இந்த தமிழ் மீடியத்தில் படித்த குழந்தை எப்படியோ போட்டு ஏதோ ஒன்று எழுதி கொடுத்துருவான். மெட்ரிகுலேஷன் படிச்சனாலும் தமிழில் கண்டிப்பாக எழுத முடியாது. இதுதான் வந்து நம்முடைய கல்வியினுடைய நிலை. இந்த நிலை மாறணும். தமிழ் வழி கல்வி வந்து எல்லோரும் படிக்க வைங்க. நான் எனக்கு வந்து என் பசங்க வந்து 3வது வரைக்கும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாங்க, தமிழ் மீடியத்தில் படிக்க வச்சேன். அது மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் அவ்வளோ ஒன்றும் தரமில்லைன்னு சொல்லிட்டு ப்ரைவேட் ஸ்கூலில் தமிழ் மீடியத்தில் தான் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. 9th படிக்கிறாங்க, இப்போ 9வது படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து எல்லாம் தமிழ் வழி கல்வியில் படிக்க வைங்க. குழந்தைங்களோட வந்து அறிவு ஆரோக்கியமாக இருக்குது. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பு தந்த ஐயா அவர்களுக்கு நன்றியை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி பெரியவர்கள் கூடிய கூட்டத்தில் இதுவரை நான் சந்தித்ததில்லை. மாணவர்கள் தான் இங்கு இருப்பார்கள் என்று கற்பனையில் வந்தேன். நன்றி நன்றி நன்றி. இரு நிலையில் உங்களை சந்தித்ததே எனக்கு பெருமை. என்னுடைய பேர் சுந்தர மகாலிங்கம், மதுரை மாவட்டம். கரூர் மாவட்டத்தில் கடவுர் ஒன்றியத்தில் தலைமை ஆசிரியராக பணி முடித்து 8 ஆண்டுகள் ஆகின்றன. என்னுடைய வயது 67. மாணவர்கள் திருக்குறளை பிழையாக படிக்கிறார்கள், பொருளை அறியாமல் படிக்கிறார்கள். அதில் குறிப்பாக முதல் திருக்குறளை பிழையாக படிக்கிறார்கள். யாருக்காவது தெரியுமா எந்த சொல்லை தவறாக சொல்கிறார்கள் என்று? அகர முதல் என்ற சொல்லை எப்படி சொல்றாங்க? முதலையும் தான் பரவாயில்லை, முகர அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முகற்றே உள்ளது. ரொம்ப ரொம்ப கொலை. வள்ளுவர் இருந்து அவன் கொலையா பண்ணிடுவார். என்ன செய்யாமை என்னென்னோ சொன்ன அதிகாரங்கள்லாம் நிறைய சொன்னா கூட அவரை மறந்து என்னடா இப்படி படிக்கிறீங்க. முதல் என்ற சொல் 2 முறை வருகிறது. நான் திருக்குறளை இயல் இசை நாட்டியமாக மட்டும் செய்யாமல் ஆய்வு செய்து ஒரு நூலை எழுதி முடித்து விட்டேன். வெளிவர தாமதமாகிக் கொண்டிருக்கிறது. திருக்குறளில் சொல்லாய்வு சிந்தனைகள். இப்ப நான் சொல்றேன், முதல் திருக்குறளின் சிறப்பு யாருக்காவது தெரியுமா? அகர முதல திருக்குறளை பற்றி யாருக்காவது ஏதாவது அதிகமா பேச முடியும்? முதல் திருக்குறள் அகரத்தில் ஆரம்பிக்கிறது, உங்களுக்கு தெரியும், நகரத்தில் முடிகிறது, இதுதான் தெரியும். என்ற சொல்லாய்வின் அடிப்படையில் முதல் என்ற சொல் 2 முறை வருகிறது. ஒரே பொருளை தரக்கூடிய சொல் 2. முதல முதற்கே. இந்த 2 சொல்லையுமே மாணவர்கள் சரி, ஒரு தலைமை ஆசிரியர் கூட ஒரு பள்ளிக்கு போய் சொன்னாரு, ஐயா கேட்கிற குரல் தெரியலடா, சொல்லித்தோட அகரமுகிற சொல்லித்தோடா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஆசிரியருக்கே அடித்தவரக்கூடிய ஒரு நிலை அங்கே இருக்கிறது. ஒரு மோசமான ஆசிரியர் சொல்ல வரவில்லை. நாப்பிடாச்சி யானைக்கு மடிச்சது, இங்க அந்த பழமொழியை உபயோகப்படுத்தலாம். அது தவறாக உச்சரிக்கக்கூடாது. அதற்கு எது பயன்படும்? வள்ளுவர் எழுதி வைத்த நாளிலிருந்து பிள்ளையாகத்தான் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அதை ஆய்வு செய்து பிள்ளைகள் மற்றதெல்லாம் எல்லாத்தையும் இணைக்கணும். எல்லா துறையும் பார்க்கிறீங்க. மாணவர்களுக்கு இந்த திருக்குறளில் இந்த முதல் சொல்ல மற்ற குறள்களை தவறாற்றிட்டா கூட பரவாயில்லை. முதல் திருக்குறளை மாணவர்களுக்கு படிச்சு வந்தா எதிர்காலத்துல வள்ளுவருடைய பெருமையில என்ன ஆகணும்னு எனக்கு ஒரு கற்பனை. ஐயோ, அது நம்மளால என்ன செய்ய முடியும்? நாட்டியத்தால தான் முடியும். முதல முதற்கே இப்படி அபிநயத்தை செஞ்சா முகர முகத்தேகர்களுக்கே போறதுக்கு வாய்ப்பே. அதை பாடி பாடி ஆடி பழகிட்டா சிறு வயதிலே சொல்லுவாங்க, 5 பழையக்கூடியது 50 பழையாது. அது பழமொழி. அது மாதிரி நம்ம இப்பயே படிச்சோம். எந்த காலத்தில் பழையாமை நமக்கு ஒரு நல்ல ஒரு பழகி கொடுக்கும், நமக்கு நெல்வி கொடுக்கும். எதை கத்துக்கலாம்? சர்க்கஸ் எல்லாம் பாக்குறாங்கன்னா ஐயா சொன்னாரு, இப்ப ஏன் மரம் ஏற முடியலையே. அவருடைய வயதிலே செஞ்சிருக்கிறார். இப்ப வயது கூடிவிட்டது, பயிற்சியும் இல்லை. அதனால கொஞ்சம் அதுல கொஞ்சம் குறைவு ஏற்படும். நன்றி. இப்ப நான் திருக்குறளை இயல் இசை நாட்டியமாக செய்ய இருக்கிறேன். ஒப்பனை பொருளெல்லாம் கொண்டு வந்து அதை பயன்படுத்த முடியாத நிலை, கடைசியில் பயன்படுத்துவோம்.
அகரே முதல எழுத்தெல்லாம் அகரே முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகே அகரே முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் ஆதி பகவன் ஆதி பகவன் முதற்றே உலகே. இந்த அரிய வாய்ப்பை நல்கிய ஐயாவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு, வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வோம்.